أستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. போன தடவை உங்களிடம் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டிருந்தேன். இதற்கு முன்னர் இதெல்லாம் பேசுவதற்கு முன்னர் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பேசியிருந்தேன். அதற்கு எந்த விதமான பதிலோ நீங்கள் மேற்கொண்டு சிந்திச்சு புதிய விஷயங்கள் எடுப்பதற்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. இய்யாக்க நாபுது, உன்னையே அந்த விஷயத்துக்கு நிறைய பேசியிருந்தேன். அதெல்லாம் ஒழுங்காக ஓதியிருந்தா திருப்பி திருப்பி ஓதியிருந்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அது அப்படியே போய்விட்டது. பின்னர் மாலிக் யௌமித்தீன் பற்றி பேசியிருந்தேன். இஸ்லாத்தின் நாளின் அதிபதியை பற்றி புதிய விஷயங்கள் பேசியிருந்தேன். அதுவும் போய்விட்டது. ஷஹரு ரமலான், ரமலான் மாதத்தை பற்றியும் நிறைய விஷயம் பேசியிருந்தேன். அது கொஞ்சம் ஒழுங்காக திருப்பி திருப்பி படிச்சிருந்தா நிறைய விஷயம் கிடைச்சிருக்கும். நீங்கள் அதையும் கோட்டை விட்டு விட்டீர்கள். அது போய்விட்டு எல்லாம் போயிடுச்சு. எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசினேனோ அதை பற்றி நீங்கள் திருப்பி ஆராய்ச்சி பண்ணவில்லை, சிந்திக்கவில்லை, போயிடுச்சு. இப்படி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்குது. நேரம் நெருங்கி விட்டது. கியாமத் நேரம் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. இன்னும் அதை ஏற்று பார்க்காம தொடாமல் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் வாழ்க்கை போயிட்டு இருக்குதுமா. பார்த்துக்கினீங்களும் அவங்களே பார்த்துக்கிறீங்க. இதுவரை என்ன செஞ்சீங்க நீங்கள்? இப்போ அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்கள், குர்ஆனை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள். இந்த நாள் என்னவென்றே தெரியாது. இப்போ அல்லாஹ்வை பின்பற்றுங்கள்னா என்ன செய்ய போறீங்க? நீங்க பதில் சொல்ல வேண்டாம், எல்லாம் மீட்டில் போட்டுக்கிறீங்க, எழுதிருங்க. அல்லாஹ்வை பின்பற்றுங்கள்னா என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ்வை யாருக்கும் தெரியாது. அவன் என்ன செய்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் எப்படி இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி பின்பற்றுவீங்க? அவன் சொல்லிட்டான் எனக்கு பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டான். நான் என்ன செய்ய போறீங்க? அவன் கொடுத்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்க. அந்த குர்ஆனில் சலாத் இருக்குது, ஜகாத் இருக்குது, தஸ்பீஹ் இருக்குது, வணக்கம் இருக்குது, சுஜூத் இருக்குது, ருக்கு இருக்குது. இதை அவன் செஞ்சிட்டு இருக்கல, உங்களை செய்ய சொல்கிறான். இதெல்லாம் உங்களை செய்ய சொல்கிறான். இதை நபியை கொடுத்து நபி உங்களுக்கு ஒப்படைக்க சொல்லிட்டார். அவருக்கு அவர் மேல் இறக்கப்பட்ட சுமையை உங்கள் மீது சுமத்தி விட்டார். நீங்கள் பின்பற்றுங்க. ரசூல் பின்பற்றினார், உங்களே செய்ய சொன்னார். நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் சொல்லுங்க, என்ன செஞ்சீங்க? இப்போ அல்லாஹ்வை பின்பற்றுங்களுக்கு ஒரு 22 விஷயம் அல்லாஹ் பற்றி சொல்கிறேன். அது உங்களால் செய்ய முடியல பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ சொன்னால் நீங்கள் இன்னும் மட்டும் அல்லாஹ் பின்பற்றுறதுக்கு என்ன விஷயம் எழுதிருக்கு நீங்கள் என்னென்ன இருக்குது விஷயம் என்ன எழுதியிருக்கணும். அது எழுதுக்கானா யாரும் சொல்லவும் காணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், 1 by 1 நோட் எழுதிக்கிறேங்க. அல்லாஹ்வை பின்பற்றுங்க ஹெட்டிங் போட்டு பேப்பர் எழுதிக்கிறேங்க. 1 2 3 4 சொல்லிட்டே வர்றேன், எழுதிட்டே வாங்க. எடுத்து நோட் புக் பேன் எடுத்துக்கிட்டீங்களாமா? சார், இப்போ உங்களுக்கு அல்லாஹ்வை பின்பற்றுங்கள். நம்பர் 1 ஒரு வார்த்தை. இது அல்லாஹ் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு எழுதிருங்க. அதுக்கு நேர் ரைட் சைடில் இது வார்த்தை. 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை. அவ்வளோதான். இதுதான் அல்லாஹ். இதுக்கு நீ எந்த வரைக்கும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் நம்பர் 2 போடுங்க. ஒரு சொல். இது ஒரு சொல். வார்த்தையாக பேப்பரில் புத்தகத்தில் இருக்கின்றது. நீங்க பேசும்போது சொல்லாக மாறுகின்றது. அல்லாஹ் என்ற ஒரு சொல் தான் தவிர அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்த லைன் நம்பர் 3. அல்லாஹ் அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாதுப்பா. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறங்க.
அர்த்தமும் கிடையாது, இது வார்த்தை தான், இது சொல்லுதான், இது என்னவென்றே தெரியாது. நெக்ஸ்ட் நம்பர் 4. அல்லாஹ் பெயர் கிடையாது. இது பெயரும் கிடையாது. அல்லாஹ் என்பது அவனுக்கு பெயர் நிச்சயாதீங்க, அது பெயர் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறேன். இப்ப எனக்கு தெரியும், புதுசா வந்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ் என்ற வார்த்தை வந்து பெயர் கிடையாது. அடுத்தது அல்லாஹ் ஓர் உச்சரிப்பு மட்டும். அல்லாஹ் நெக்ஸ்ட் அல்லாஹ் எழுதிக்கிறீங்க. அடுத்த லைன் அதுக்கு நேர உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இல்லை, இதை தான் நீங்க பின்பற்றணும். இப்ப இந்த விஷயத்தை பின்பற்ற நீங்க இந்த விஷயம் சொன்ன இதை பின்பற்ற முடியுமா? அல்லாஹ் தன்னை போய் சொல்லிட்டான், இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ரசிக சொல்லிட்டான், அல்லாஹ் பின்பற்றுன்னு சொல்லிட்டான். எப்படி பின்பற்றுவீங்க? அடுத்தது 6வது அல்லாஹ் என்று அழைப்பு. அல்லாஹ் இது ஒரு அழைப்புமா? அல்லாஹ் என்று நீங்கள் அழையுங்கள், அவ்வளவுதான். அவன் அழைங்க, தேவைப்பட்ட அல்லாஹ் என்று அழையுங்கள். அல்லாஹ் என்பது அதுக்கு நேர போட்டு ஒரு அழைப்பு, ஒரு கால். அல்லாஹ் உருவம் கிடையாது. நெக்ஸ்ட் அல்லாஹ் எழுதிட்டு நேர உருவம் கிடையாது. அவனுக்கு எந்தவித உருவமும் கிடையாது. அடுத்தது பார்க்க முடியாது. அவன் 8வது நம்பர் அவனை பார்க்க முடியாது. அவனை பார்க்க முடியாது. எழுதிட்டே வாங்க. நீங்க எழுதி காட்ட வேண்டிய ஒரு வாரம் நீங்க எழுதி காட்ட வேண்டியது ஒண்ணு செய்ய காணும். உங்களுக்காக நான் எழுதி காட்டுறேன், அதை எழுதிக்கிறேங்க. அவனை பார்க்க முடியாது. அப்புறம் 9 உதாரணம் சொல்ல முடியாது. நம்பர் 9 அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலையும் நீங்க உதாரணம் சொல்ல முடியாது. உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் விளக்குகிறேன் என்று இறங்கிறாதீங்க. அவனை பார்க்க முடியாது, கேட்க ஒன்றும் செய்ய முடியாத சமயத்துல எப்படி உதாரணம் சொல்லுவீங்க? பொருளை நீ கண்ணில் பார்க்கிற பொருளை நீங்க உதாரணம் காட்டுறதுக்கு அதுக்கு அல்லாஹ்வுக்கு உதாரணம் கூடாது. அதுக்கு நம்பர் எழுதிருங்க 1674 பக்கத்துக்கு. அதுல 16வது ஆயத்துல 74 1674 அல்லாஹ் சொல்றான், எக்காலத்திலே அல்லாஹ்வுக்கு உதாரணம் கூறாதீர்கள். அடுத்தது அவனை போல் ஒருவரும் இல்லை. நம்பர் 10 அல்லாஹ்னு போட்டு அதுக்கு நேரம் அவனை போல் ஒருவரும் கிடையாது. நல்லா பார்த்துங்க, அவனை பத்தி எப்படி சொல்றான்னு பாருங்க. இந்த அல்லாஹ் நீங்க பின்பற்றணும்ப்பா. எப்படி பின்பற்ற போறீங்க? அவனுக்கு உருவம் கிடையாது, அவனை பார்க்க முடியாது, அவனை போல் ஒருவரும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை. அது வந்து 42ல 11 42வது சூறால 11வது ஆயத்து. அடுத்தது அர்ஷின் மீது அமைந்தான். அவன் இப்பேற்பட்டவன், உருவம் இல்லாதவன், எதுவும் இல்லாதவன், அர்ஷின் மீது அமைந்தான். அர்ஷின் மீது அமைந்தான். அது என்னப்பா? அது இந்த வான பூமி படைப்பதற்கு முன்ன எங்க பிறந்தவன்? பூமியை படிச்சு பிறந்த அர்ஷின் மீது ஏன் அமைந்தானவன்? இப்பேற்பட்ட இறைவனை எப்பப்பா நீங்க பின்பற்ற போறீங்க? சொல்லிட்டாங்க அல்லாஹ் பின்பற்றுங்க. என்ன செய்ய போறீங்க? ஒழுங்கு எழுதிக்கிறங்க. நீ கொடுத்த இன்னும் சிந்திக்கிறது அவங்க வேலை, அதையும் புரிஞ்சுக்கிறங்க. அடுத்தது பிடரி நரம்பை விட சமீபமாக. அவன் பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறேன் என்று கூறுகின்றான். இப்பேர் பெற்ற இறைவன் பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறான் என்று கூறுகின்றான். அடுத்த நம்பர் 13 அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ஒருவன் தான். அவனை பத்தி எப்படி எல்லாம் சொல்றான்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க அதான் ஒரு வாரத்துல நல்லா பார்த்து எழுதிருக்கலாம். இந்த சாதாரண விஷயம் விட்டுட்டு என்னமோ நீங்க பயிர் போட்டுருந்தீங்க, பரவாயில்ல, ஓதுனீங்க, அது சந்தோஷம். 7 நாள் வீணாக்காம குரான் கேட்ட கேள்விகளுக்காக கண்டுபிடிக்க ஆசைப்பட்டு ஓதுனீங்களே, அதே பெரிய பாக்கியம். நல்ல காரியங்கள் செஞ்சீங்க நீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அடுத்து அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் தேவை, உங்கள்கிட்ட எந்த தேவை வேண்டாம், தேவையற்றவன். அடுத்தது பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. அவனை யாரும் பெற்று கொள்ளப்பா.
நீங்க பெத்து போறீங்க, குழந்தைய பெத்து போறீங்களா, அந்த மாதிரி அவன் யாரையும் பெத்து போடல, அவனையும் யாரும் வைக்கல, அவனையும் யாரும் வைக்கல. அப்ப பின்ன எப்படி வந்தாங்க அவன்? இதான் உண்மையா கேள்வினா, எப்படி வந்தான்? எவ்வளவு காலமாக அவன் இருக்கின்றான்? இப்படிலாம் கேள்வி வருது. இந்த கேள்விக்கு நீ குர்ஆனை ஒழுங்கா ஓதினால்தான் அதுக்கு பதில் ஒழுங்காக சொல்ல முடியும். தெரியாம தெரியாமா தூக்கணுமா? இப்போ 16 அவனுக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை. அவனுக்கு ஒப்பாக நிகராக ஒருவரும், அவன் ஈக்குவலா எவனும் கிடையாது. தன்னை பத்தி சொல்றான். அப்பேற்பட்ட எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க நீங்க? அவனுக்கு ஒப்பாக ஒருவரும் கிடையாது சொன்ன பிறகு நீங்க எப்படி நீங்க அவனை ஃபாலோ பண்ணுவீங்க? அப்படி ஒப்பா ஆயிட்டீங்களா? அவனை ஃபாலோ பண்ணீங்கடா, அவன் பின்பற்றினீங்கடா, அவன் ஒப்பாக ஆயிட்டீங்க. நீங்க அவன் சொல்றானே எனக்கு ஒப்பாக யாரும் கிடையாதுன்னு சொன்ன பிறகு என்னை பின்பற்றுங்க. அப்ப நீங்களே ஒப்பாக இருக்க முடியும் அர்த்தம் ஆகுது. ஒப்பா ஆயிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு ஒப்பாக நீங்க ஆயிட்டீங்களப்போ அவன் சொல்றானே என்னை பின்பற்றுங்கடா. அர்த்தம் புரிய சொல்ற அர்த்தம் புரியுதா? யோசிச்சு பார்த்துக்கிறங்க. நான் எப்படி பேசுறேன், என்ன மாதிரி விஷயம் இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. நான் தான் இந்த காரியத்தை செய்ய எவனும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க செய்யுங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? என்னாலும் செய்ய முடியும் அர்த்தம். அடுத்தது நித்திய ஜீவன் நிலையானவன். அவன் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன் நிலையானவன். இந்த நித்திய ஜீவன் நிலையானவனுக்கு அன்னைக்கு உங்களுக்கு அர்த்தம் சொன்னவங்களுக்கு எப்படி நீங்க நிலையான இருக்கிறீங்கன்னு சொன்ன. அவன் சிறிது உறக்கமோ தூக்கம் பிடிக்காதுன்னு சொன்ன. அதுக்கு உங்களோட அர்த்தம் கேட்டேன். அதுவும் சொல்லி 2 மாசம் மேல ஆச்சு, யாரும் பதில் சொல்லல. அடுத்தது பின்பற்ற. அடுத்து நம்ம பாத்துக்கணுமா? சிறு உறக்கமோ தூக்கமோ பிடிக்காது. அவனை சிறு உறக்கமோ தூக்கமோ பிடிக்காது. இதை பின்பற்றுங்கள் சொல்றோம். என்னை பின்பற்றுங்கள் சொல்றான்பா. என்னப்பா செய்ய போறீங்க? நம்ம நல்லா தூங்குறோம், சரியா? நல்லா தூங்குறோம், நல்லா சாப்பிட்றோம், இதே செய்துக்கிறோம். குர்ஆனை எடுத்து ஓதிக்கிட்டு இதை பார்க்குறோம், பார்த்துட்டு அது செய்து கிடையாது. இதான் நடந்துட்டு சிறு உறக்கமோ தூக்கமோ பிடிக்காதவனை. அப்ப நாமும் அந்த மாதிரி லைன் இருந்தாதானே சாத்தியம், பின்பற்று சாத்தியம். அடுத்தது அல்லாஹ்வை ஜெயிக்கவோ தோற்கடிக்கவோ முடியாது. இந்த அல்லாஹ்வை எவனாலும் ஜெயிக்கவோ அல்லது அவனை தோற்கடிக்கவோ ஒரு காலம் முடியாது. அடுத்தது 20 அல்லாஹ் மனிதர்களிடம் 3 விதத்தில் பேசுவான். அல்லாஹ் மனிதனிடம் 3 விதத்தில் பேசுவான். அல்லாஹ் மனிதனிடம் 3 விதத்தில் பேசுவான். 3 விதத்தில் பேசுவான் சொல்லி நம்ம 40 to 51 எடுத்துக்கிறோங்க. 42வது சூரா எடுத்துக்கிறோங்க. அதுல 51வது ஆயத்தை படிங்க. 42 42 அதுல 51 51 எடுங்க. அல்லாஹ் எந்த மனிதரிடத்திலும் வஹியாகவோ அல்லது திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது தான் விரும்பியதை தன் அனுமதியின் மீது வஹியை அறிவிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பியோ அன்றி பேசுவதில்லை. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன? வஹி மூலமாக பேசுவான் உங்களிடம். ரசூல் போயாச்சுப்பா, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்குது. உங்களிடம் பேசுவேன், 3 விதத்தில் பேசுவேன். 1 வஹி மூலமாக உங்களிடம் பேசுவேன். உங்க குர்ஆனுக்கு ஆயத்துக்கு ஒவ்வொரு விளக்கம் செயல்படுத்துகின்ற முறை, உங்களை வழிகாட்டும் அனைத்தும் வஹி மூலமாக சொல்வேன். 2வது திரைக்கு அப்பால். திரைக்கு அப்பால் என்ன அர்த்தம்? திரைண்டா ஸ்கிரீன் போட்டிருப்பான், ஒரு பழுதா படிச்சிடாதீங்க. சவுண்டு மட்டும் தான் கேட்கு, ஆளை பார்க்க முடியாது அர்த்தம். உடனே பின்னால் நின்று பேசுவான், டோருக்கு பின்னாடி பேச வச்சிடாதீங்க. சப்தம் மட்டும் தான் கேட்கு, அவன் பார்க்க முடியாது. திரைக்கு அப்பால் இந்த 2வது திரைக்காக சப்தம் மட்டும் தான் கேட்கு, ஆளை பார்க்க முடியாது. இந்த முறையில் பேசுவான். அடுத்தது
வழியை அறிவிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி. ஒரு தூதர், இப்ப நபி நிறைய நபிமார்கள் வந்தாங்க, தூதர் மூலமாக தூதரிட விஷயத்தை சொல்லி இதை மக்களுக்கு அறிவிப்பீராக என்று தூதர் மூலமாகவும் தன் விஷயத்தை வெளிப்படுத்துவான்னு சொல்லுவான். இந்த 3 விஷயத்தில் தான் அல்லாஹ் மனிதர்களுடன் பேசுவான். இப்போ அடுத்த நம்பர், அவன் மிக பரிசுத்தமானவன். அவன் மிக பரிசுத்தமானவன். நல்லா புரிஞ்சிருக்கப்ப இந்த விஷயத்த? அவன் எழுதிட்டீங்களா? அவன் மிக பரிசுத்தமானவன். இப்போ பரிசுத்தம் அல்லது தூய்மை அர்த்தம் சொல்லுங்க பாவம். எல்லாம் படிச்சுட்டீங்க, வருஷங்களும் படிச்சுட்டு இருக்கிறீங்க. தூய்மை என்ன என்ன அர்த்தம்? எதை கொண்டு தூய்மை? அவன் எதை கொண்டு தூய்மையா இருக்கின்றான்? உங்களுக்கு சொன்னேன், தூய்மையாவதற்கு 10-12 விஷயங்கள் விட்டு போய் முதல் நீக்கிறங்க அப்படின்னு நிறைய சொல்லிட்டேன். அது ஒன்றும் பெரிய தூய்மை கிடையாது. அது சும்மா ஸ்டார்டிங் எல்கேஜி 1ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் பசங்களுக்காக ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது தான். நீங்கள் அதே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த தூய்மை சம்மந்தம் கிடையாது. நீங்கள் தூய்மை என்ன? குளிக்கிறீங்க, துணியை துவைக்கிறீங்க, வீடை பெருக்கிறீங்க, கழுவுறீங்க, இதான் தூய்மை. இவ்வளோதான் உங்கள் நம்முடைய தூய்மை. அல்லாஹ்வுடைய தூய்மை என்ன சொல்லுங்க பாபா. யாராவது அல்லாஹ்வுடைய தூய்மை என்ன? உங்களால் ஒரு காலம் சொல்ல முடியாது. அவன் தூய்மையானவன். இந்த தூய்மையை பின்பற்ற சொல்றான். நான் தூய்மையானவன், இந்த தூய்மையை பின்பற்றுங்க, அல்லாஹை பின்பற்றுங்கன்னு சொல்றான். என்ன செய்ய போறீங்க? பாருங்க எவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. கேட்டுக்கு ஒன்று அல்லாஹ் பின்பற்றுங்கள் பதில் சொல்ல சொன்னேன். யாருமே எதுவும் கூட ஓதலை, கவனிக்க. சும்மா ஒரு வாரம் வேஸ்டா போயிடுச்சு. ஆசை இருந்துச்சுண்டா இந்த நான் எழுத நீங்க எழுதிருப்பீங்க. நான் 20 ரூபாய் எழுதிக்கிறேன், நீங்க 40 ரூபாய் எழுதிருப்பீங்க. அவ்வளவு விஷயம் உள்ள இருக்குது. நான் சிம்பிளா 22 விஷயம் எழுதுகிறேன். அதுல இருக்கு 100 விஷயம் இருக்கு அவன் பின்பற்றுறது. ஒரு சாம்பிளுக்காக போட்டு இதை பார்த்து 100 கண்டுபிடிக்கணும். 100க்கு மேலே இருக்குது அவனை பின்பற்ற விஷயம். எழுதுங்களா? எழுத மாட்டீங்க. இது என்னோட போயிடும், இது என்னோட போயிடும். முடிஞ்சு வச்சுக்காது. ஒவ்வொரு வாரம் நல்ல விஷயங்கள் உங்களுக்காக எடுத்து பேசுகிறேன். அவ்வளோ வீணாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி இன்னைக்கு அந்த விஷயத்தை இது மாதிரி யோசிச்சு பார்த்தேன். இப்படி அர்த்தம் கிடச்சிச்சு, அப்படி கிடச்சி. யாரும் ஒரு புள்ள வாயத்திற்குள்ளப்பா. சரி பரவாயில்ல. இப்போ தூய்மை என்ன செய்ய? என்ன பதில் சொல்லியிருக்கு? அல்லாஹ் தூய்மையானவன், பரிசுத்தமானவன், பசுபஹானல்லதீன்னு சொல்றான். என்ன பதில் சொல்ல போறீங்க? எப்படி பின்பற்ற போறீங்க? உனக்கு தெரியாத, அல்லாஹ்வுக்கு உண்மையே தெரியாத, எப்படி பின்பற்றுறது? காரணம் குர்ஆன் ஓதவே இல்லை ஒன்று. நீங்க நல்லா கேட்டு வாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஒன்னும் தெரியாத விஷயத்தை பின்பற்ற சொல்லுகின்றான் அவன். நீ செஞ்சே தீரணும்னு சொல்றான் அவன். இப்ப தூய்மை. இப்ப 56, 79 பாத்தீங்க. 56, 79 லா யமுஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை தொட மாட்டார். தொட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க தொட்டுட்டு ஓதிட்டு இருக்கீங்க. என்னத்துக்கு? என்ன பிரயோஜனம்? தூய்மைக்கு அர்த்தம் தெரியாது. அவன் தூய்மையா பின்பற்ற சொல்றான், அது தெரியாது. உங்களை அவன் தூய்மைப்படுத்தவில்லை. பின்ன எதுக்கு குறை வைத்துக்கிறீங்க? போயிட்டே இருக்கிறீங்களா? அது மறந்தாச்சு. நான் தூய்மையானவர்களே தொட முடியாது, அதை மறந்தாச்சு. நீங்க பாட்டு படிச்சு ஓதிட்டு இருக்கிறீங்க. என்ன லாபம்? அதனால் அர்த்தம் புரியல. தொடமாட்டார்கள்னா ஒரு காலம் புரியாது. இந்த குர்ஆன் புரியாது, எந்த காலத்திலும் புரியாது. நீ தூய்மையான பிறகு அதுக்கு பின்னர் தான் உனக்கு குர்ஆன் புரியும். இப்போ 56, 79 பார்த்துட்டீங்க, கண்ணால் பார்த்துட்டீங்க. இவ்வளவு சொல்லிங்க. சரிங்க, அது தூக்கி போடு. நான் ஓதுறம்பா ஓதிட்டுக்கிறீங்க. யாருக்கு லாபம்? செய்யுங்க சொல்லிட்டாங்க. சரி, நான் சொன்னதை காதலையும் வாங்கிக்கல, அறிவாலையும் சிந்திக்கல. நான் சொன்ன வார்த்தை எந்த மதிப்பு நீ தரல. நீ பாட்டுக்கு ஓதிட்டு ஓது சொல்லிட்டாங்க. ஓது, இந்த வந்து நீ கியாமத்தை நெருங்கிருச்சு ஓதிட்டுன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்ய போறீங்க? இப்போ அல்லாஹ் சொல்றான், நான் நாடியவரை தூய்மைப்படுத்துகிறேன். நான் குர்ஆன் சொல்லிட்டான்.
தூய்மைன்னா இன்னைக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ 4வது சூறாவில் 4th சூறாவில் 49 எடுங்க, 4ல் 49 எடுங்க. உங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன்ப்பா, குறைவில்லாம் சொல்லி கொடுத்துட்றேன்ப்பா. நான் எப்படி ஓதுனோ அந்த ஓர் நிமிஷம்லாம் கிடைச்சிச்சோ சொல்லிடுறேன். நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, தூக்கி போட்டுருவீங்க. அவ்வளோ போயிட்டு இருக்கு. இப்போ 6 மாதம் போயிட்டு இருக்குது. இப்போ 4வது எடுத்துக்கிறீங்க 49 படிங்க. தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்களை நீர் பார்க்கவில்லையா? நபியை பார்த்து கேட்கிறாங்க, நாங்கள் தூய்மையானவர்கள் சொல்லிட்டுறாங்க, தங்களை தாங்களே நாங்கள் தூய்மையாக சொல்லி கொண்டு மக்கள் நபியை நீ பார்க்கவில்லையா? இப்படி சொல்ற கூட்டம் ஒன்று இருக்குது. அவர்கள் கூறுவது போல் அல்ல, அவர்கள் கூறுவது போல் கிடையாது. ஒரு காலத்துக்கு ஆக முடியாது. காரணம், அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தமாக்குவான். அல்லாஹ் தான் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறான், பரிசுத்தப்படுத்துகிறான், சுத்தப்படுத்துகிறான். தன் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறான். அப்படி அல்லாஹ் ஒருத்தரை நாடி அவனை தூய்மைப்படுத்திய சரித்திரமே கிடையாது, இன்று வரை கிடையாது. இது விஷயத்தில் எவரும் ஓர் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார். இந்த விஷயத்தில் ஓரளவு அநியாயம் செய்யப்பட மாட்டார். நீ மட்டும் ஒழுங்கு அருந்தீண்டா, நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன், நான் விட்டுற மாட்டேன், சொன்னதான் செய்து காட்டுவேன் என்று அல்லாஹ். நான் அநியாயம் பண்ண மாட்டேன், நான் சொல்வா பின்வாங்க மாட்டேன், நான் சொல்லி செய்தே தீர்வேன். நீங்க ஒழுங்காக இருந்தால், எந்த ஆணும் பெண்ணும் ஒழுங்காக இருந்தால் அவர்களை தூய்மைப்படுத்துவது என்னுடைய டியூட்டி, என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்றான். ஏமாத்திர மாட்டேன்னு சொல்றான். இப்போ தூய்மைன்னா என்னன்னு தெரியாது. நீங்க அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்திவிட்டால் என்ன நிகழ்ச்சி நிகழும்? எழுதுங்க, அடுத்த சொல்லுங்க பதில். அல்லாஹ் தன் நாடியவரை தூய்மைப்படுத்துகிறான். இதன் மூலமாக அந்த தூய்மைப்படுத்தப்பட்ட மனிதர் என்ன நிலையில் ஆகின்றார்? இதான் கேள்வி. அது நடக்க நிகழ்ச்சி என்ன? தூய்மைப்படுத்திய பின்னர் அதன் பின்னர் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி என்ன? அந்த மனிதருக்கு, யாரை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினானோ அந்த மனிதருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ஆழமான விஷயம். நீங்க இன்னும் போகிறதுக்கு எந்த தகுதியும் அடையணும் ஆசை உங்களுக்கு. இந்த தகுதி அடையணுமே, தூய்மை அடையணுமே. இந்த தூய்மை ஆனாதான் குர்ஆன் புரியும் சொல்லிட்டானே, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்க செய்யவும் இல்லை. அப்படின்னு இருந்தாச்சு. நீங்க என்ன ஓதுறீங்க, எதுக்காக ஓதுறீங்கன்னு இப்ப சந்தேகம் வந்துருச்சு. ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாம சும்மா தேவையில்லாம் போயிடுச்சு. ஒருத்தர் இல்லை இந்த பக்கம் வரவும் இல்லை, தேவையெல்லாம் கையில் குரான் இருக்கு தேவை, மற்றபடி நீங்கள் ஒன்றும் செய்யலை. சாதாரண விஷயத்துக்கு கூட நீங்கள் பார்க்க தவறி விட்டீங்க. இப்போ நான் கேட்ட எழுதிட்டீங்கல்ல, பதில் சொல்லணும், ஒழுங்காக பதில் சொல்லணும். நீங்கள் இது பதில் போட்டுருங்க, நீங்கள் இந்த குரூப் இல்லை பதில் போட்டுருங்க. இந்த தூய்மை எந்த விஷயத்தை கொண்டு அவன் தூய்மையாகின்றான்? ஒரு கேள்வி. உங்களை தூய்மையாக்கிய பின்னர் உங்களுக்கு நிகழப்போகும் நிகழ்ச்சி என்ன? அது 2வது கேள்வி. புரிஞ்சதா உங்களுக்கு? பார்த்துக்கிறங்க. இப்ப இதை பின்பற்ற சொல்றான்ப்பா, என்னை பின்பற்றுங்க, நான் தூய்மையானவன், பின்பற்றுங்க சொல்றேன். என்ன செய்ய போறீங்க? சரி, இப்போ அடுத்த விஷயம் பாருங்க. இப்படிப்பட்ட இறைவனை அறிந்து புரிந்து உணர்ந்து கொண்டு பின்னர் அவனை பின்பற்றுவதற்கு ஒரே வழி, நீங்கள் தூய்மை உடையோராய் ஆக வேண்டும். இப்பேற்பட்ட விஷயம், அவன் சொன்ன கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தூய்மையாக பரிசுத்த மனிதனாக இருந்தால்தான் அது முடியும். அவனை முற்றிலும் உணர்ந்து கொள்வதற்கும் அவனை புரிந்து கொள்வதற்கும் அவனை அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே காரியம் தூய்மை உடையவராக ஆக வேண்டும். அடுத்தது என்னமா? பிரகாசமானவன். அவன் பிரகாசமானவன். அடுத்தது அவன் பிரகாசமானவன். அடுத்தது
அந்த பிரகாசத்தை பார்க்க முடியாதுப்பா. அவன் ஒளியாக இருக்க நூர் ஒளியாக இருக்கின்றான். அந்த பிரகாசத்தையும் பார்க்க முடியாது. சூரியனை பாருங்க, சந்திரனை பாருங்க, ஒரு காலம் அவன் உருவத்தையும் பார்க்க முடியாது, அவனுடைய பிரகாசத்தையும் பார்க்க முடியாது. இப்போ அவனை பின்பற்ற சொல்றான். என்ன செய்ய போறீங்க? நீங்கள் தூய்மை உடையவர்களாக ஆகிவிட்டால், அவனுடைய பிரகாசத்தில் நீங்கள் நுழைந்து விட்டால் நடக்க போகும் நிகழ்ச்சி எழுதிருங்க. நீங்கள் தூய்மை, ஏற்கனவே கேள்வி கேட்டேன், தூய்மையாக ஆகிவிட்டால், அவனை போல் பிரகாசமுடையவனாக நீங்கள் ஆகிவிட்டால் நடக்க போகும் நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படி நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் நிகழ்ச்சி என்ன? அதையும் பார்க்க முடியாது. அதையும் நீங்கள் பார்க்க முடியாதுப்பா. அந்த பிரகாசத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. இதை பின்பற்ற சொல்றான்பா. இதை பின்பற்ற சொல்றான்பா. இப்போ இதுக்கு உங்களுக்கு ஆயத்தை காட்டுறேன். இப்போ உங்களை சொல்றேன், தூய்மைக்கு சில ஆயத்தை காட்டுட்டேன். தூய்மைக்கு சில ஆயத்தை காட்டுட்டேன். தூய்மையான நீ பின்பற்ற வேண்டும். இப்ப பிரகாசம். பிரகாசம் எப்படிப்பட்ட என்றால் 24 24 டெக் சாப்டர் 24 24ல 35 24ல 35 35 எடுத்துட்டீங்களா சார்? படிங்க. அல்லாஹ் வானங்கள் பூமிக்கு ஒளி. அல்லாஹ் வானங்கள் பூமிக்கும் ஒளியாக பிரகாசமாக நூறாக இருக்கிற கண்ணால பார்த்துக்கிறேன். அரபிலையும் பார்த்துக்கிறங்க, தமிழ்லையும் பார்த்துக்கிறேன். அவன் வானங்கள் பூமிக்கு பிரகாசமாக இருக்கின்றான். இந்த பிரகாசத்தை அவன் பின்பற்ற சொல்லுகின்றான். சொல்லிட்டான்ல, நம்ம பிரகாசம் அடைஞ்சதானே அது செய்ய முடியும். மனசு கேள்வி கேட்குப்போம். இதற்கு 39 39 எடுங்க. சூரா நம்பர் 39 22 39 22 படிங்க. எல்லாம் எடுத்துங்கப்பா, குறிச்சிருக்க எல்லாத்துக்கும். இது பிரகாசம்னு தலைப்பு எழுதியிருக்க. முதல்ல சொன்ன தூய்மைக்கு அந்த தலைப்பெல்லாம் சொன்ன. அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி 39 22 படிங்க. தமிழ்ல படிச்சுக்கோங்க. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? எவருடைய இருதயத்தை இஸ்லாத்தை அடைவதற்காக, நல்ல இஸ்லாத்தை அடைவதற்காக விசாலமாக்குகின்றானோ, இஸ்லாத்தை அடைவதற்காக விசாலமாக்குகின்றானோ அவர் தன் இறைவனின் பிரகாசத்தில் இருக்கின்றார். அவர் தன் இறைவனின் பிரகாசத்தில் இருக்கின்றார். இஸ்லாத்தை அடைவதற்காக அவன் விசாலமாக்குகின்றான். அப்படி விசாலமாக்கிய இருதயத்தில் அவன் இஸ்லாத்தை புகுத்த போகின்றான். அப்படி புகுத்தப்பட்டவன் இறைவனுடைய பிரகாசத்தில் இருக்கின்றான். இப்போ அல்லாஹ் தூய்மையான மாதிரி நீ தூய்மை ஆயிட்ட. 4:49 படி அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தினான், நீ தூய்மையாகிவிட்டாய். இப்பொழுது
தன் பிரகாசத்தை உங்களுக்கு தருகின்றான். நீங்கள் பிரகாச அல்லாஹ் போல் நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் பிரகாசம் இருக்கின்றால் அந்த பிரகாசம் தந்துவிட்டால் நீங்களும் வானத்துக்கும் பூமிக்கும் பிரகாசமாக இருக்கின்றீர்கள். இதெல்லாம் என்னைக்கா படிச்சிருக்கீங்களா? அதை படிச்சிருப்பீங்க, என்னைக்கா சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இது பெரிய விஷயம்பா. இது தூய்மை பிரகாசம் பெரிய விஷயம்பா. இது என்ன பின்பற்ற சொல்றாப்பா. இப்போ அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகின்றானோ அவர் தன் இறைவனின் ஒளியில் பிரகாசத்தில் இருக்கின்றார். இப்ப அல்லாஹ் மேல நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க இதெல்லாம் பார்க்கல, படிக்கல. ஒரு ஆயத்தை எடுத்தா அதில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயம் எடுத்து பிச்சு எடுத்து உள்ள எடுத்து அக்கு வேறு ஆணி வேறு இப்படி எடுத்துரு. எடுக்கிறது குரான் பூரா ஓதணும். அப்படி இல்லப்பா ஓதணும். சும்மா ஓதிட்டு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் ஓதணும் எந்த பிரயோஜனம் கிடையாது. சொல்லிட்டேன், எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் தூய்மையான ஃபஸ்ட்டு அதுக்கு எந்த விதமான அஸ்திவாரம் நீங்கள் போடலை. அந்த அஸ்திவாரம் இல்லாமல் கூட ஓதுறீங்க. எப்படி நிலைச்சு இப்போ நீங்கள் எப்படி நிலைத்திருக்கு? அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கட்டளை எழுப்பா இப்படிக்கு அந்த மாதிரி நீங்கள் ஓதுறது. உங்களுக்கு அஸ்திவாரம் வந்து தூய்மை. அந்த தூய்மையே இல்லாமல் தூக்கி போட்டுட்டு தூய்மையை தூக்கி போட்டு ஓதுறது என்ன செய்யப்படி ஓதி? அது இன்னைக்கு ஒன்றும் புரியல. சும்மா வேஸ்ட்டாக போயிட்டு ஓது. அது புரிஞ்சுக்கணுங்க. வாழ்க்கையே வேஸ்ட் ஆச்சு. இப்போ வேஸ்ட் ஆகிக்கொண்டு இருக்கிற நிலையில தான் மலக்கள் மௌத் வர போகிறாங்க. கியாமத்தான் ஒவ்வொருத்தரும் கியாமத்தான் வரப்போகுது. என்ன பதில் சொல்லுவீங்க? மலை கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதுவரை ஒரு வார்த்தைக்கு கூட தெரியாத உங்களுக்கு, ஒரு வார்த்தை கூட வாழ்க்கை பின்பற்றவில்லையே, என்ன சொல்லுவீங்க? மலக்கள் வந்தா நம்ம உயிர் போகிற சமயத்தில் என்ன பதில் சொல்றது? அல்ல அதான் கேட்க போகிறேன். கியாமத்னால தூதர்கள் உன்னிடம் வரவில்லையா? என்னுடைய குரானை கொண்டு வந்தார்களே, என்ன செய்தானே? இதான் நாளைக்கு கேள்வி. அந்த கேள்வி அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு குரான் இருக்குது. அப்படி பார்த்தும் பயம் இல்லை உங்களுக்கு யாருக்கும். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, என்ன செய்யுங்க? உங்க நிலையை பார்த்தீங்களா எப்ப இருக்குதுன்னு? நீங்க இந்த மாதிரி நிலையில இந்த 6235 ஆயத்தை ஓதுறதுக்கு 6000 வருஷம் ஆகும். நீங்க போற போக்கில பார்த்தா 6000 வருஷம் ஆகும். நீங்க போற போக்கில பார்த்தா புரிஞ்சுக்க. படு கஷ்டமான சூழ்நிலை வேணும்னு ஆசைப்பட்டு ஓதிட்டு இருக்கீங்க. ஒன்றும் பிரயோஜனம் ஓதுன எந்த பிரயோஜனம் கிடையாது. இதுவரை நீங்க எந்த பிரயோஜனம் அடையல. நீங்க இதுவரை அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நீங்க தூய்மையை பின்பற்ற வேண்டும். அவனை பிரகாசத்துல பின்பற்ற வேண்டும். இப்ப சந்திரன் சொல்லிட்டான், பிரகாச சந்திரன் சொல்லிட்டான், நான் தான் அவனை தூய்மை ஆக்குவேன்னு சொன்னான். சொல்லிட்டால நீ அதை பின்பற்ற ஆயத்தேன்னு அர்த்தம். நீ அல்லா மாதிரி தூய்மை ஆயிட்ட பண்ணி, நீ அல்லா மாதிரி பிரகாசம் ஆயிட்ட. இந்த ரெண்டு விஷயத்தை அடைந்தவர்கள் இந்த குர்ஆன் போடப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னை மறைத்துக் கொள்ளும். கண்ணை மறைச்சிக்கலாம். இன்விசிபிள் பர்சன் ஆகலாம். கூட்டத்தை நடந்து போனாங்கன்னா அவங்க யாரும் பார்க்க முடியாது. தன்னை மறைச்சிக்கிறாங்க, அப்படியே மறைச்சிக்கலாம். அந்த சக்தி இருக்கு தூய்மை உள்ளவனுக்கு, அந்த பிரகாச அடைஞ்சவனுக்கு. அவன் வெளியே காட்ட அவசியமே கிடையாது. அவன் தன்னை வெளியே யாரும் காட்டிக்க மாட்டான். எவனும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நிலையில அந்த பாக்கியத்தை அடைந்தவன் யாரு? தூய்மை உடையவனும் அல்லாஹ் பிரகாசத்தை அடைந்தவனும் இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள். அப்படி பெற்றவர் குர்ஆன் காலம் இருக்கிறாங்க. அதையா பார்த்தீங்களா? அதான் தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்படி இருக்கு. நீங்க இருக்கேன்னா நீங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா அவங்க யாரும் பார்க்க முடியாதுப்பா. அந்த மாதிரி மாஞ்சிருக்க நீங்க. அந்த சக்தி இருக்கு தூய்மைக்கு, பிரகாசத்துக்கு. இந்த பிரகாசத்தை பார்க்க முடியாது, அந்த தூய்மையானு பார்க்க முடியாது. என்ன அர்த்தம்? எப்படி இருக்கிறான்? அப்போ என்ன அவங்களுக்கு கொடுத்துட்றான்னா தூய்மையே தந்துடுறான், தன் நாடியவருக்கு தந்துடுறான், தன் நாடு பிரகாசம் தந்துடுறான். அப்போ என்னாச்சு? என்ன சேர்ந்து என்ன அவங்க சொல்லுங்கள? நீங்கள் யார்? அப்போ பேர்பட்ட மகத்தான சக்தி, ஞானம் நிறைந்த விஷயம் இந்த குர்ஆன். அல்லாஹ் யாருக்கு இஸ்லாத்தை அடைவதற்காக அவர் இதயத்தை விசாலமாக்குகின்றானோ அவர் தன்
இறைவனுடைய பிரகாசத்தில் ஒளியில் இருக்கின்றார். இதெல்லாம் புது விஷயங்க சொல்றேன். கேட்டதுல சரி, எல்லாம் ஏற்கனவே பேசுறதெல்லாம் போச்சு, வேணா போச்சு, இப்போ எதுவும் போய் நீங்கள் வர முடியாது. தூய்மைக்கு வழியை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நடக்கணும்னு போட்டிருக்குது. நீ என்னைக்கே தூய்மையாவதுக்காக முயற்சி எடுத்தாயோ அன்னைக்கு அல்லாஹ் உதவி செய்வான் தூய்மையாவதற்கு. அதில் முழுமையாக நீ செய்து முடித்தால் அப்பேற்பட்ட முடித்தவனை தன் நாடி வரை அவன் தூய்மைப்படுத்துகிறான். எந்த குறையும் வைக்காம தூய்மைப்படுத்துகிறப்பா நீ அப்படின்னு சொல்ற. புரிஞ்சுச்சப்போ? மூணாவது பொறுமை, ஆக தனிமையாக இருக்க இல்லை. இப்போ அல்லாஹ்வை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு 5 விஷயங்கள் தேவைப்படுகிறது. அல்லாஹ் பின்பற்றுவதற்கு 5 விஷயங்கள் தேவைப்படுகிறது. இந்த 5 விஷயத்தை எழுதி கொள்ளலாம். இப்போ 25 விஷயம் சொல்லிட்டேன், இருக்கட்டும். அதில் ஒரு 3 விஷயத்தை எடுத்துருக்கிறேன், அதை எழுதிக்கிறேன். ஹெட்டிங் போகிற எழுதிக்கங்க. நம்ம ஒன்று என்னன்னா, இப்போ பாருங்க, நம்பர் 1 எழுதிக்கிறங்கம்மா. நம்பர் 1 அல்லாஹ் பின்பற்றும் முக்கியமான விஷயம் தூய்மை, எழுதிக்கிறேன். அடுத்து நம்பர் 2 பிரகாசம், ஒளி, நூர், எழுதிக்கிறேங்க. இப்போ 2க்கும் ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டேன், 2 விஷயத்தை சொல்லிட்டேன். அடுத்தது 3வது விஷயம் பொறுமை. 3வது விஷயம் பொறுமை. இப்போ இந்த பொறுமையுடன் இருப்பவர்களை மட்டும்தான் நீங்கள் தூய்மை அடைவதற்கு, இந்த பொறுமை வைத்து கொண்டுதான் நீங்கள் தூய்மை அடைய முடியும். குர்ஆன் மீது நம்பிக்கை வந்துருச்சுப்பா, நான் செய்ய போறேன்பா, இதை தான் நான் பின்பற்ற போறேன்பா என்று முடிவு எடுத்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால் அதை உடனே இறைவன் நம்பிவிட மாட்டான். இந்த பொறுமையை கைகொள்வதற்கு உங்களை படாத கஷ்டத்துடன் சோதிப்பார். 3 ஆயத்தை மட்டும் தர்றேன். இந்த 3 ஆயத்தை நீ வெற்றி பெற்றால்தான் அவங்க நம்புவான். உண்மையிலேயே நீ ஈமான் கொண்ட மனிதன் தான் நம்ப. இதை நீ பாஸ் பண்ணி ஆவான். இதை பாஸ் பண்ணி ஆனாதான் உங்களுக்கு அவன் தூய்மைப்படுத்துவான். அவன் தூய்மைப்படுத்துவான். நம்பர் 1 போட்டு 2வது சூறால 155 156 எழுதிக்கிறேங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். 2வது சூறாவில் 155 155 and 156 இதுல நீங்க பாஸ் பண்ணி காட்டணும். அடுத்த நம்பர் அதே 2வது சூறாவில் 214 214 அதே 2வது சூறாவில் 214 214 அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். எழுதிட்டீங்களா? அடுத்தது நம்பர் 3 29ல் 2 and 3 29 29வது 29th சூறாவில் 2வது ஆயத்தும் 3வது ஆயத்தும். இதுல நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும், நிரூபிச்சு காட்டணும். நான் உனக்காக தான் இருக்கிறேன், யா அல்லாஹ், உன்னுடைய சோதனைக்கு நான் தயாராக இருக்கின்றேன், உன்னுடைய சோதனைக்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று ஜெயிச்சு காட்டு. நீ உண்மை சொல்லுகின்றாயா பொய் சொல்லுகின்றாயா என்று இறைவன் உங்களை சோதிக்காமல் உங்களை ஈமான் கொண்டவர் ஆக்க மாட்டான், தூய்மையுடையவர்களாக ஆக்க மாட்டான். இதை பாஸ் பண்ணி காட்டினீங்கன்னா உங்களை தூய்மையாக்கும். உண்மையிலே தூய்மைக்கு தகுதியான ஆள், இந்த குர்ஆன் ஓதுவதற்கு தகுதியான ஆள் என்று அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். இந்த மாதிரி நீங்க வர வேண்டும். என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு தான் எடுக்கிறீங்க. எப்போ? கடைசி காலம். நம்ம காலம் முடிய போது, இப்போ சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம காலம்.
இப்போ இன்றைக்கி தான் ஓத ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் முடிவான்னு நீங்களே உங்களால் முடியுமா இன்னைக்கு உங்களே சோதிச்சுக்கிறீங்க. முடியும்டா எடுங்க. இது 3வது விஷயம். இதில் நீங்கள் பொறுமையாக இருந்துதான் இந்த 3 விஷயங்களில் இந்த சோதனை ஜெயிச்சுக்காரணும். அந்த பொறுமை நீங்களாக பொறுமையாக இருந்து விட முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தருவான். அவன் பொறுமையை கற்றுத்தருவான்பா. எப்படி தூய்மையை கற்றுக் கொடுத்தானோ, எப்படி பிரகாசத்தை உங்களுக்கு அளித்தானோ, அதே போல் பொறுமையை அவன் கற்றுக் கொடுத்தால்தான் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும். அது இல்லாமல் முடியாது. எப்படி கொண்டு வரான்னு பாருங்க. இன்னைக்கு இதை அடைஞ்சது எவனும் கிடையாது. தூய்மை அடைஞ்சவனோ, பிரகாசம் அடைஞ்சவனோ, பொறுமையாக எவருத்தன் கிடையாது. ரசூல் காலத்தை இன்னைக்கும் எவனும் கிடையாது. அது சொல்லிடுறான். அப்படி போயிட்டு இருக்கு காலம். போனவங்க எல்லாம் கதை முடிஞ்ச காலம். அவங்க எங்கே போய் முடிஞ்சாங்கன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அவன் சொல்ல தேவையில்லை. இப்போ குரானை ஓய்ட்டு வர்றீங்க. ஒருத்தன் இதை செஞ்சவங்க அவங்களாம் செய்ய முடியலை. நம்முடைய நாளை கூலி கியாமத்தினால் அன்று நமக்கு இருக்கும் கூலி என்னவென்று இப்போ தெளிவாக தெரிந்துவிட்டது. இந்த மாதிரி நம்ம கதை இவ்வாறு எழுதப்பட்டு விட்டது. என்ன செய்யப்படுது? ஆகவே இந்த பொறுமை, தூய்மை, பிரகாசம் மிகப்பெரிய விஷயம். இதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன். எப்பேற்பட்ட இறைவன் உங்களை பார்த்து என்னை பின்பற்றுன்னு சொல்கிறாண்டா, சாதாரண கடவுளாக சாதம் தெய்வமாக யோசிப்பாருங்க. எந்த இறைவன் இது மாதிரி சொல்லுவான்? தூய்மைக்கு அர்த்தம் தெரியல, என்ன எதை கொண்டு தூய்மைன்னு சொல்றது தெரியல, பிரகாசமா அதுக்கும் வழி தெரியாது, பொறுமையா எப்படி பொறுமையா வச்சு இந்த பேர்பட்ட சோதனை ஜெயிக்கிறதுன்னு தெரியாது. அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த பொறுமையை நீங்க கடைபிடிப்பீங்க, இல்லாவிட்ட முடியாது. தனிமையாக இருக்க கற்றுக்கொள்ள. இதை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் தனிமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You must learn to live alone. You must learn to live alone. இது இல்லாம நீ வாழ முடியாது. இது பெரிய விஷயம். தனிமையா இருக்க கத்துக்கணும். தனிமையா கத்துக்கணும். முடி வாங்குறால, இந்த விஷயத்துக்கு முடி வாங்குறால, தனிமையாக கத்துக்கணும். ஏன்? என்ன காரணம்? சும்மா சொல்லன்னா ஏன் காரணம்? அல்லாஹ் தனிமையானவன், அவன் இணை துணை கிடையாது, அவன் தேவையற்றவன். செய்ய முடியுமா? One must learn to live alone. கற்றுக்கணும்ப்பா. தனிமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது இல்லாமல் இப்போ நான் ஓத முடியாது, தொட முடியாது. யூ கான்ட் டச் இட். தொட முடியாது. என்ன செய்வீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் தான் எல்லா பொம்பளைகளும் எல்லாமே கல்யாணம் ஆகிட்டு உட்காந்து பிள்ளையை பற்றி உட்காந்துருங்க. எங்கே உங்கள் தனிமை கிடைக்க போகுது? எந்த இடத்துல தனிமை கிடைக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். அது ஓதக்கூடிய பெண்ணும் கிடையாது, ஆணும் கிடையாது. ஆக தனிமை போயிடுச்சு, அதெல்லாம் போயிட்டா, குரானும் போயிடுச்சு. நீ என்ன செய்வ? நீங்க எந்த வகையிலையும் ஒரு பெண் குரானும் கையுமா இருப்பேன் முடிவு செய்து விட்டால் அந்த பெண்ணுக்கு கணவன் ஓதவில்லை, பிள்ளைகளும் ஓதவில்லை என்றால் அவர்களால் எந்த தீங்கு துன்பம் வரக்கூடாது, அந்த பெண்ணு வரக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. குரான ஓதக்கூடிய மனைவியாக இருந்தால் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பேற்பட்ட கணவன் இருக்கிறாங்க இன்னைக்கு? இல்லை. அதே மாதிரி கணவன் குரானும் கையுமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பயந்து குரானும் கையுமாக கணவன் இருந்தால், ஒரு ஆண் இருந்தால், அது பெண்ணோ மனைவியோ இந்த மாதிரி இல்லாத சமயத்தில் அந்த மனைவியால் அந்த கணவனுக்கு எந்த விதமான கஷ்டம் துன்பம் வரக்கூடாது, பிள்ளைகளாகவும் வரக்கூடாது.
அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு தான் தனிமை தேவைப்படுகிறது. இது ஒரு பெரிய விஷயம். குர்ஆனை எடுத்துக்கொண்டவர்கள் இந்த திருமணத்தை பற்றியே நினைக்க மாட்டார்கள். சின்ன வயசுலேயே 7-8 வயசுலேயே குர்ஆன் விஷயத்தை புரிஞ்ச பையன், புரிஞ்ச பெண்ணு ஒரு காலம் திருமணத்தை பற்றி நினைச்சே பார்க்க மாட்டார்கள். இது உண்மை. இது உங்களுக்கு புரியாது. இப்படி சொல்லாருண்டு விட்டுருங்க, புரியாம அப்படி இருக்கட்டும். எப்போ பேச பண்ணீங்க 10 வருஷம் பாருங்க. தனிமையாக இருந்தால்தான் நீ குர்ஆன் தொட முடியும். ஆணோ பெண்ணோ, நீ குடும்பத்தை வச்சுக்கிட்டு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ சொந்தத்தை குப்பமாக வச்சுக்கிட்டு நீ அதெல்லாம் இஸ்லாம் வர முடியாது, குர்ஆன் ஓத முடியாது. அதையும் புரிஞ்சுக்கணும். இந்த தனிமைப்படுத்துறது தான் கடைசியில் ஹிஜ்ரத்தா முடியுது. அல்லாஹ்வுக்காக வீட்டை விட்டு, ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லா சொத்து சகத்தை விட்டு எல்லாம் வேகமாக வெளியேறது. இந்த தனிமையின் உண்மையை புரிஞ்சவன் வெளியேறிடுவான். இந்த மாதிரி இருக்குது குர்ஆன் ஓதுறதும் புரிந்து கொள்வதும். அவ்வளோ விஷயங்கள் சாதனை வச்சிடாதீங்க. இதுக்கெல்லாம் தயாரா நீங்க? ஒருக்கா வர மாட்டீங்க. முடியாதுங்களா? சொல்லுங்க பாப்போம். இப்படியாக எந்த பெண்ணும் எந்த ஆணுக்கும் தொந்தரவு தரக்கூடாது. இப்படியாக எந்த ஆணும் அந்த பெண்ணுக்கு தொந்தரவு தரக்கூடாது. அப்படிப்பட்ட ஆணும் இல்லை பெண்ணு இன்னைக்கெல்லாம் குர்ஆன் விட்ட கூட்டம் தான் அவ்வளோ. குர்ஆன் வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட கூட்டம் தான் நிறைஞ்சு ஃபுல்லாக இருக்குது. 100%, 100% குர்ஆனை தொடாதவங்க ஓதான உலகத்தில் இருக்கின்றார்கள். அன்னைக்கு சார்ல்ஸ் என்ற நண்பர் எழுதியிருந்தார் 99.99% குர்ஆனை தொடாதவர்கள். நான் சொல்கிறேன் 100% சொல்லுங்க சார்ல்ஸ், மிஸ்டர் சார்ல்ஸ் 100% சொல்லுங்க. நாளைக்கு 100% தான், நேற்று 100% தான். அதையும் புரிஞ்சுக்கணும். தொட முடியாது. இவ்வளோ விஷயம் சொன்னேன்னு யோசிச்சு பாருங்க, முடியுமான்னு பாருங்க. முடியாது. அதனால் சீக்கிரத்தை மூடி வைத்து விட்டு பழைய கதை தான். இந்த 10 மணிக்கு முன்னாலே எப்படி இருந்தீங்களோ அதே போல் வந்துவிட்டு உங்களை இந்த மீட்டிங் முடிஞ்சிடணும். இப்படி தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் ஒர்க் ஆக முடியாது. நீங்கள் குடும்பத்தை வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனை வச்சுக்கிட்டு நீங்கள் சேவை போய்ங்களா? மறந்துடுங்க. எதை மறந்துடுங்க? அல்லாஹ் தூதரையும் குர்ஆனையும் மறந்துடுங்க. குடும்பத்திலே இருங்க. நீங்கள் இதே பிரச்சனை வச்சு இதே தொழில் வச்சுட்டு இருக்க உருப்படவே மாட்டீங்க. உருப்பட முடியாது. இது லோன்லினஸ், தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை. இது இல்லாம முடியாது. ஹிஜ்ரத் செய்யாமல் ஒருத்தன் குர்ஆனை தொட முடியாது, ஓத முடியாது, நீ சொர்க்கம் போக முடியாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க. அவங்களும் குர்ஆன்லேருந்தே நான் பேசுகிறேன், சொந்த விஷயம் கிடையாது. அப்படி குடும்பமே குர்ஆன, கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் குர்ஆனும் கையுமா இருந்தாங்கண்டா அல்லாஹ் சொல்றான், குடும்பத்தார்கள் அவர் சொர்க்கம் செல்லுவார்கள். குடும்பத்தாருடன் சொர்க்கம் செல்லுவார்கள் சொல்றாங்க. பாத்தீங்களா? அப்படியா வந்தீங்களா? கிடையாது. என்ன சொன்னீங்க? நீங்க தெரிஞ்சாதான பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல அறிவுரை சொல்ல முடியும். உங்களுக்கு எது தெரியாத பட்சத்தில் எப்படி நீங்க உங்க குழந்தை வளர்ப்பீர்கள்? அதே உலக போக்கில் எப்படி போயிட்டு அதே வரையில வந்துச்சு போயிட்டு இருக்கு. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பிள்ளைகள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வும் கையை விரித்து விட்டான். என்ன சொல்றாங்க? கெட்டெழுந்து தட்டெழுந்து திரிகிறார்கள் என்று ஆண்டவன் சொல்லிவிட்டான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இப்போ தனிமைப்படுத்திக் கொள்வதில் தான் நீங்கள் குர்ஆனை ஓத முடியும், குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும். அவர்களால் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும். இது 1, 2, 3, 4 எழுதிட்டீங்களா எல்லாரும்? அப்போ காட்டினேன், திருப்பி எழுதிக்கிறேங்க. இப்போ 5வது விஷயம். இப்போ 5வது விஷயத்தை பாருங்க. இப்போ என்ன பண்ணுறது? சுதந்திரமாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். சுதந்திரமாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும்.
One must learn to be independent. இண்டிபெண்டா அதுக்கு கற்றுக்கணும். முதல்ல நீ குரானை ஓதுறதுல உன்னடுத்தவங்க மூக்கு நுழையக்கூடாது. டோட்டலா நீனு அல்லாஹ். எந்த வித ஆணோ பெண்ணோ உங்களுக்கு அறிவுரை சொல்றதோ உங்களை நேரடிப்படுத்துறதோ கூடாது. டோட்டல் இண்டிபெண்ட் டிசிஷன் ஃபுல்லாக தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்னாலேயே தீர்மானிக்கப்பட வேண்டும். இண்டிபெண்டாக இருக்கணும். எவனுடைய ஆதரவும் உதவியும் இருக்கக்கூடாது. குரான் ஓதுனா தன்னந்தனியாக உட்கார்ந்து விஷயத்தை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி நல்லா சொல்லிட்டான். உனக்கு வரக்கூடிய வழி, உனக்கு வரக்கூடிய அழகான அர்த்தங்கள் உனக்கு மட்டும்தான். யாரும் யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஆகவே இண்டிபெண்டா இருக்க. இந்த 5 விஷயங்கள் தேவை. நீங்கள் குரானை பின்பற்றுவதற்கும் அல்லாஹை பின்பற்றுவதற்கும், நீங்கள் இஸ்லாத்தில் முற்று நுழைந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு காட்டிவிட்டேன். இவ்வளவு செஞ்சா இப்ப செய்யப்பா. அல்லாஹ் பின்பற்றுங்க. இப்ப சொன்னது ஃபுல்லா மறந்துருக்குமா? எங்க பின்பற்றுறது? இருப்பீங்களா? ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் குரான் கையுமா இருக்கு. 1 மணி நேரம் தான் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் தான், தூங்குறதுக்கு எல்லாம் 1 மணி நேரம். 20 மணி ஓத நேரம் நெருங்கிடுச்சான். நேரம் நெருங்கி விட்டது. இன்று வரை குரானை தொடாமல் உங்களுடைய நேரம் நெருங்கி விட்டது. ஒவ்வொருடைய நேரமும் வேகமாக நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதை பற்றி எந்த கவலை பார்த்தீங்களா? எந்த கவலையில சந்தோஷம் ஆகி பார்த்தீங்களா? எந்த பயம் இல்லையே. எங்கே பயந்தீங்க சொல்லுங்க. எதை பற்றி பயந்தீங்க? குரானை ஓதுங்க. நான் சொல்லிதான் குரான் ஓதுங்க சொல்லித்தாங்கிறேன். யாரும் காரணம் வாங்கி கேட்ட கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்க. என்ன கேள்வி கேட்டாங்க? கேள்வி ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது சம்பந்தப்பட்ட ஆயத்து எங்க இருக்கு, எதுக்கு ஒழுங்கா எழுதி வந்திருந்தா ஒரு டக்குன்னு எடுத்துடலாம். இந்த ஆயத்து இந்த மாதிரி இருக்குது, இந்த ஆயத்து போல எழுதலாம். எதுவும் கிடையாது. 25 விஷயம் சொல்லிட்டேன்ப்பா. முக்கியமா 5 விஷயங்கள் சொல்லிட்டோம். அவங்க தனியாக சொல்லிட்டோம்ப்பா. உங்களுக்கு 2 கேள்வி கேட்டிருந்தேன். தூய்மையான பின்னர் உங்களுக்கு ஏற்ப நிகழ்ச்சி என்ன? உங்களை நீ அல்லாஹ்வுடைய பிரகாசம் அடைந்த பின்னர் உங்களுக்கு ஏன் நிகழ்ச்சி என்ன? இந்த கேள்வி பதில் சொல்லணும். அந்த கேள்வி வந்திருப்பீங்க, திருப்பி சொல்றோம் கேளுங்க. இப்போ அடுத்தது, இப்போ அல்லாஹ்வை பின்பற்றுற விஷயத்துக்கு சொல்லிட்டோம்ப்பா. இப்போ அடுத்த நெக்ஸ்ட், தூதரை பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுவேன். இப்போ அடுத்தது நபியை பின்பற்றுங்கள். நபி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல நபி எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? இந்த நபியை பின்பற்ற என்ன செய்வீங்க? இந்த நபியை பின்பற்றுவதற்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப அல்லாஹ்வை பின்பற்ற முடியாது என்ற முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க பின்பற்றுவதற்கு முயற்சி பண்ண போறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. பின்பற்றுன்னு சொல்லி வேகமா ஒருத்தர் இறங்கினாண்டா நிலைமையே டோட்டல மாறி எல்லாம் மாறினவனுக்கு வேகமா என்னதான் சரி இறங்கிடுவான். அப்படி உங்களால் தைரியம் கிடையாது செய்யறதுக்கு. உங்களுக்கு ஒரு அரசக்கே குடும்பம் தான் மாசம் நிற்கும். என் பிள்ளைகள் குடும்பம் பெண்டாடி பிள்ளை நிற்கும். தவிர்க்கு அது விட்டு ஒன்றும் தெரியாது. அப்படியே கண்ணு சொல்லிட்டான். அப்படியே கடந்து இது இல்லாம போக மாட்டீங்க நீங்க. அது தேவையில்லை. குடும்பத்தை விட்டு தொலைடான்னு ஆனது சொல்றான். எவெல்லாம் குடும்பத்தில் உள்ள குரான் ஓதலையோ அல்லாஹ் பேச்சு நடக்கலையோ அவன் விட்டு பேசாதீங்க. அவங்ககிட்ட எந்த வார்த்தைக்கு எந்த கனெக்ஷன் வச்சுக்காதீங்க, எந்த தொடர்பு வச்சுக்காதீங்க அவரோட சொல்றான். அப்படி இருந்தா நான் இப்ப இருப்பேன் இருந்துகிட்டு நீ எப்படி ஓதுவீங்க? நீங்க
சொந்த பந்தத்தில் தூக்கி எறிஞ்சாதான், நீ தனிமையாக வந்தாதான் உன்னால் முடியும். நீ விட மாட்டாய். அல்ல எத்தனையோ ஆயத்தில் சொல்லிட்டான். இன்னும் சொந்த பந்தம் முக்கியம், எங்கள் அப்பா அம்மா முக்கியம், பெண்டாடி பிள்ளைகள் தான் முக்கியம்னு இருந்தீங்கடா, உனக்கு நாசம்தான் சொல்லிட்டான் அவன். நீ குரான் ஓதுறாள், அவங்க தூக்கி போட்டு என்கிட்ட வான்னு சொல்கிறான். முடியாது, உங்ககிட்ட வர முடியாது, எனக்கு தான் முக்கியம் நிற்கிறான் என் மனுஷன். நெல்லுன்னு சொல்லிட்டான். நெல் சிறிதுக்காக சந்தோஷம் வாழ்ந்துட்டு வா, அன்றைய தினம் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதான் சொன்னப்போ குரான் ஆயத்திருப்ப நானே பேசியாதீங்க, எல்லாம் யார் தப்பா செய்யாதீங்க, அவ்வளவு குரான் ஆயத்து இருக்குது. நிறைய சொல்லி இருக்கின்றேன். சோதனை என்ற தலைப்பில் ஒரு 3 மாதம் பேசியிருந்தா பார்த்துக்கங்க, இருக்கு, எல்லாம் ஆயத்து இருக்குது. நீங்க இந்த தூதருடைய முழு விவரங்கள் வேண்டும் என்றால் இந்த குரானை ஜிக்ர் செய்தால்தான் நீங்கள் இந்த தூதருடைய முழு விவரத்தை, வாழ்க்கை விவரத்தை முழுமை அடைய முடியும். நீங்க ஹிஸ்டாரியன் எழுதுறான், அந்த சரித்திர ஆசிரியர் எழுதுறாரு, பேராசிரியர் வந்துருங்க, அங்கெல்லாம் பொய்யங்க, எல்லாரும் பொய்யத்து போய் ஆளுக்கு ஒரு நினைச்சு எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ 1000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ரசூலை பற்றி இன்னும் எழுதிட்டு இருக்காங்க. யாருக்குன்னு இப்போ பார்த்தாங்களா? இல்லை, சும்மா வயலுக்கு போய் இப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்தாருன்னு எழுதிட்டு போக வேண்டியதுதான். அதெல்லாம் மறந்துருங்க. உங்களுக்கு உண்மையான ஃபுல் ஹிஸ்ட்ரி ரசூலை பற்றி வேண்டும் என்றால் நீங்கள் இந்த குரானை ஜிக்ர் செய்தால்தான் முடியும். இந்த ரசூலை எப்படி எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்ற விஷயத்துக்கு வருவோம். என்ன மாதிரி இந்த ரசூலை பாதுகாத்து வச்சுக்கிறான் பாருங்க. நீ பாருங்க, அல்லாஹ் தன்னை சொல்லிட்டான், ரசூல் நீ அவ்வளோ சீக்கிரத்தை நீ கண்டுக்க முடியாது, அறிய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது ரசூலை பற்றி. அதுக்கு ஒரு ஆயத்தையும் காட்டிடுறேன். நான் என்ன சொல்ல தம்பி, அதுக்கு ஒரு ஆயத்தையும் காட்டிடுறேன், பார்த்துக்கிறேங்க. 33 33ல 21 33ல 21 33ல 21 படிங்க. அதில் புரியுதான் பாருங்க, அந்த ஆயத்தை புரியுதான்னு பாருங்க, அப்புறம் பார்த்துக்கணும். அந்த ஆயத்தை பாருங்க. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் ஜிகிர் செய்வோருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. எவர் அல்லாஹ்வின் மீதும், இப்போ சொன்ன அல்லாஹ் பற்றி முன்ன பின்பற்றுன்னு சொன்ன அந்த அல்லாஹ்வின் மீதும் தோற்று அல்லாஹ் பின் வந்துட்டு இருக்கணும். ஒரே வார்த்தை அல்லாஹ்வின் மீது 35 விஷயம் சொன்ன அல்லாஹ் பற்றி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு எழுதி காட்டணும். எவர் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள், கியாமத்து நாள், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள், அந்த ரெண்டுமே ஆதரவு வைத்து இது நடக்க போறதுதான், இது உண்மை, அல்லாஹ் உண்மைதான், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் உண்மைதான் என்று எவர் தன்னை முழுவதும் ஒத்துக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார், மனப்பூர்வம் உண்மைதான் ஏற்றுக்கொண்டு இதில் மீது நம்பிக்கை வச்சாதான் நம்ம காப்பாற்றப்படுவோம் என்று ஆதரவு வைத்து, ஆதரவுன்னு என்ன, நமக்கு ஒரு நன்மை வேணும், அதுக்கு ஆதரவு கொடுப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க, எதுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. அதனால அல்லாஹின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து, ரெண்டு மட்டும் இல்லை, அல்லாஹை அதிகமாக யார் ஜிக்ர் செய்கிறார்களோ, அல்லாஹை யார் அதிகமாக ஜிக்ர் செய்கிறார்களோ, ஜிக்ர் எப்படி அல்லாஹ் ஜிக்ர் செய்யறது, அந்த ஒரு வரிக்கு மட்டும் ஆயத்தை காட்டுற, அதையும் பார்த்து, அதே 33ல 41 33ல 41 எடுங்க. எப்படி ஒன்னு பார்த்துக்கிறங்க. 33ல 41 படிங்க. யா அய்யுஹல்லஸீன ஆமனு ஸிக்ருல்லாஹ ஸிக்ரன் கஸீரன். ஈமான் படிங்கமா. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்ரை கொண்டு ஜிக்ர் செய்யுங்கள். இப்போ அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யணுப்பா. ஜிக்ர்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ்வையும் தெரியாது, தூய்மையும் தெரியாது, பொறுமையும் தெரியாது,
பிரகாசம் ஒளி அதுவும் தெரியாது, ஜிக்கர் என்னன்னு தெரியாது, அல்லாவை எப்படி ஜிக்கர் பண்றது அதுவும் தெரியாது, எப்படி எதை கொண்டு எதை ஜிக்கர் செய்ய வேண்டும் போட்டிருக்காங்க. எது 33:41 எப்படி ஜிக்கர் செய்ய வேண்டும் என்றால், ஈமான் கொண்டவர்களே அல்லாவை அதிகமாக ஜிக்கரை கொண்டு ஜிக்கர் செய்ய வேண்டும். ஜிக்கர் செய்யறதுக்கு தேவையான ஒரு டிவைஸ் ஜிக்கர் தான். நம்மளுக்கு ஜிக்கர் என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு ஜிக்கர்னா என்னன்னு தெரியாது, அல்லாண்டா என்னன்னு தெரியாது. இவ்வாறு செய்தால் இப்ப 33:21 இவ்வாறு நீங்கள் அதிகமாக ஜிக்ர் செய்வோருக்கு நம்முடைய தூதர் ரசூலிடம் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, ரோல் மாடல். இவர்தான் இந்த குர்ஆனை அத்துப்படியா செஞ்சு காட்டினார். அல்லாஹ் எப்படி பின்பற்றி காட்டினார், எப்படி இவர் தூய்மையோட இருந்தார், எல்லா விஷயமும் அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன், முதல் செஞ்சு காட்டியவர், முன்மாதிரி. உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறாரு, உங்களுக்கு தலைவராக இருக்கிற இந்த விஷயம் தலைவராக இருக்கிறார். பார்த்துக்கிறங்க, இப்போ ரசூல் எப்படி செஞ்சான்னு பார்த்துக்கிறங்க. அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீ என்னை தெரிஞ்சுக்கணும். இந்த அவங்க அல்லாஹ் பின்பற்றணும், இந்த காட்டிட்டேன், அதுவே நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டி இறுதி நாள் எப்படிப்பட்டது அதை நீ கண்குன்னா பார்த்த இறுதி நாளை பற்றி கண்ணால் பார்த்துடணும். இறுதி நாள இந்த பூமி வாழும் பொழுது கடைசி நாள் எப்படி நடக்கும், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அனைத்தையும் பார்த்துவிட வேண்டும். உயிரோடு இருக்கும் பொழுதே பார்த்துவிட வேண்டும். இது ரெண்டுமே உண்மைதான் என்று அது ஆதரவு வைத்து நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்ர் செய்தால், நான் 33:41 படி ஜிக்ர் செய்தால், இந்த ரசூல் யார் என்று இப்பொழுது இந்த கேட்டது பாருங்க. அவன் எப்படி இதோட வாழ்ந்தான் பாருங்க. இப்படி வச்சுக்கிறாம ரசூல் முகமது நபி இந்த மாதிரி வச்சுக்கிறான் பாவன். எந்த சமயத்தில் யாரும் தொற்ற முடியாது, பார்த்துட முடியாது, என்ன செய்ய முடியாது. புக்கு அல்லாட்ட வாங்கினாரு, பெரிய சுமையை எல்லாம் இறக்கி வச்சான். அந்த சுமையை அவங்களுக்கு கொடுத்தா, இதாப்பா நான் ஏதாவது பின்பற்றுறேன், நீங்கள் பின்பற்றுன்னு கொடுத்து போயிட்டார், ஒதுங்கிட்டார். அவர் ஒதுங்கி கொண்டார், வேறு ஒன்றும் செய்யல. அவர் உங்களுக்கு எந்த தப்பையும் பண்ணல, கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்குறவர். நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிறீங்களா இல்லையா பார்க்கவே வேலை கிடையாது. இந்த குர்ஆன் நடக்கிறீங்களா இல்லையா அப்படி செக் பண்ணுற வேலை கிடையாது. அது குர்ஆன் நடக்காதவங்களுக்கு தண்டனை கொடுங்க அந்த வேலை கிடையாது. அவர் கொடுத்த வேலையெல்லாம் நான் உமக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை நீ அவர்களுக்கு எடுத்து கூறிவிடும், எந்த குறையெல்லாம் எடுத்து கூறிவிடும், எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். முன்மாதிரி இருக்கின்றது, அழகிய முன்மாதிரி. அழகான எப்படி அவர் இந்த குர்ஆன் பின்பற்றினாரு, எப்படி அல்லாஹ் பின்பற்றினாரு, எப்படி பொறுமையா இருந்தாரு, எப்படி தனியா இருந்தார். அவர் கல்யாணம் ஆச்சு பிள்ளை இருக்குது, கொல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி தனியாக பற்றினார், அந்த கல்யாணம் பண்ணி மனைவி பிள்ளை இருந்தாலும் அவர் எப்படி தனியாக இருந்தார். அது உள்ள குர்ஆன் கண்டுபிடிக்க முடியுமா, உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அதே செய்வீங்களா? அவர் கல்யாணம் ஆகி இப்போ பண்டாட்டிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க. அவர் எப்படி வாழ்க்கை தனிமைப்படுத்தி கொண்டார், அது முக்கியத்துவம். பெண்டாட்டி பிள்ளை இருந்தாலும் எப்படி தனிமைப்படுத்தி கொண்டார், அது முன்மாதிரி பாருங்க. அது மாதிரி நீங்கள் நடங்க, அது ரசூல் மாதிரி நீங்கள் நடங்க. எல்லாத்துக்கும் ஆதாரமும் உண்மை குர்ஆன் இருக்குதுப்பா. அதே அவங்க பேசிட்டு இருக்கிறேன், சும்மா பேசிருக்கேன், வாய்க்கு பேசுறீங்கள. அவ்வளவுக்கு ஆதார குர்ஆன் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஆதார குர்ஆன் ஆயத்தை காட்டிக்கொண்டு தான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன செய்ய போறீங்க இப்போ நீங்க? அந்த முன்மாதிரியான பார்த்தாங்கன்னா எங்க பார்க்கணும், நல்லா பின்பற்றல, அதை பின்பற்ற கிடக்குன்னு இறுதி நாள முழுமையா தெரிஞ்சிருக்கணும். நரகத்தை சொர்க்கத்தை இங்கே பார்த்துருந்தாங்க, உயிரோட்டு பார்த்துருன்னு ரெண்டு மீது ஆதரவு வச்சு அல்ல அதிகம் ஜிக்கர் பண்ணு. ஜிக்கர் சுத்தமாக தெரியும், என்னென்ன தெரியாது. அப்படி செய்வீர்களானால் இதோ பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன் திறந்தாச்சு, கேட் திறந்தாச்சு, ரசூல் பார்த்து அதை செஞ்ச கண்டுபிடிச்சிருக்கு பார்ப்போம். அதை செய்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பார்ப்போம். ரசூலை ஃபாலோ பண்ணுங்க, ரசூலை பின்பற்றுங்க பார்ப்போம். தூதரையும் பின்பற்றுங்க, வாத்தி உல்லாஹ வாத்தி ரசூல், தூதரை பின்பற்றுங்க.
அவர் எப்படிப்பா தனிமையாக ஆக்கி கொண்டார்? குரான் இருக்குதுப்பா, கல்யாணம் பண்ணி தனியாக ஆக்கி கொண்டார் பாரு, எப்படிப்பா நான் எப்படிப்பா வசதி உள்ள இருக்குதுப்பா குரானில்? அதே பார்த்து செய்ய முடியுமா? சொல்ல முடியுமா? அவரை பதில் சொல்ல முடியுமா? அதே செய்வீங்க நீங்கள்? ஆசை இருக்குதா? பார்த்துருவோம் என்ன எப்படி தனிமைப்படுத்தி கொண்டார் அப்படின்னு நம்மளும் தனிமைப்படுத்திக்கிறோம். அப்போ குரான் புரியும் ஆசை வருமா? வராது. நான் ஒரு வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன் என்னதான் நீங்கள் சொல்கிறீங்க பார்ப்போம். எப்படி தனிமைப்படுத்தி கொண்டான்னு இந்த பதில் சொல்லுங்க. தூய்மையான பிறகு உங்கள் நிகழ்ச்சிகள் அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் ஒளி அல்லாவுடைய ஒளியை அல்லாவுடைய பிரகாசி அடைந்த பிறகு உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிகளும் அதையும் சொல்லுங்க, இதையும் சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க, இதையும் சொல்லுங்க. நீங்கள் முதல்ல தனிமைப்படுத்திக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டுக்கிட்டு அவன் வீட்டு போய் சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு எல்லாம் கதைக்கு ஆகாது. கதை முடிஞ்சிச்சு. இந்த சொந்தத்தை பார்க்க போகிறேன், அந்த சொந்தத்தை பார்க்க போகிறேன், கதை முடிஞ்சு வச்சுக்காரு. போனியே கதை முடிஞ்சு அர்த்தம் நரகன்னு முடிஞ்சுக்கிறங்க. எல்லாம் குரான் ஓதாத கூட்டம். நீங்கள் குரான் ஓதுறீங்க, 10 பேருக்கு 5 பேருக்கு குரான் ஓதிட்டுக்கிறீங்க. நீங்கள் எங்கே போய் என்ன பேச போகிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பேச போகிறீங்க? போய் உங்களுக்கு நர நிச்சயம் குரான் ஓதா நர நிச்சயம் ஆயிடுச்சு. இப்போ ஏற்பட்ட பயங்கரமான ஒரு கூலி வச்சுட்டுக்கிறான். இது விட்டுட்டா போய் சொந்தத்தை பார்க்க போகிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமாக வேலையாக நீங்கள் சொந்தத்தை பார்க்க, சொந்தத்தை விட்டு தள்ளுன்னு சொல்கிறான் ஆண்டவன். நீங்கள் இதான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. எங்கே உருப்படுறது? முடியாது தம்பி, பெண்களே ரொம்ப முடியாது. ரொம்ப ரொம்ப பின் தங்கி விட்டீர்கள். இவ்வளவு ஆயத்தை காட்டினவங்களுக்கு நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய காய் ஒவ்வொன்றும் இப்போ பார்த்தா எழுதிருக்கலாம். 100 எழுதிருக்கலாம், 30 எழுதிக்கிறேன், 100 விஷயம் எழுதிருக்கலாம். அல்லா பற்றி எழுதிருக்கலாம், ரசூலை பற்றி எழுதிருக்கலாம். இப்போ ரசூலை பற்றி சொல்ல வேண்டாம். இப்போ அல்லாஹ் பற்றி இவ்வளோ சொல்லிடுறவங்களுக்குண்ணா இப்போ ரசூலை பற்றி எழுதுங்க பார்ப்போம். நீங்கள் ரசூலை பற்றி 30-35 விஷயம் எழுதுங்க பார்ப்போம். அதான் செய்யணும் பார்க்குறேன். அதாவது என்ன உண்மை ஒழுங்காக தான் பார்க்குறேன். எழுதி காட்டுங்க. ரொம்ப கஷ்டம்ப்பா. கஷ்டம்தான் வேணுன்னு ஆசைப்படுறீங்கப்பா. அல்ல வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று வந்துடுங்க, என் பேச்சு கேளுங்க, ரசூல் பேச்சு கேளுங்க, குரான் பேச்சு கேளுங்க சொல்கிறான் பாண்டவன். முடியாது முடியாது முடியாது. 3க்கு ஆன்சர் உங்களுடைய பதில் முடியாது, ஒரு கால் முடியாது. நான் இப்படி தான் இருப்போம் என்று மாறுதட்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒரு கால் இன்னும் மட்டும் நீங்கள் எவ்வளோ விஷயம் பேசுகிறது தெரியுமா? என்னோட நீங்கள் இந்த மாதிரி ஓதுனேன், இந்த விஷயம் எடுத்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்தேன்னு சொல்லுறது தெரியுமா? நீங்கள் ஒன்றுங்க அல்ல அப்படி சொல்கிறான், அப்படி எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டுக்கிறீங்க. சார் நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க? அதை ஏதாவது கேட்டால் இன்ஷா அல்லா செய்யணும்னு சொல்கிறீங்க. இதா பதில்? எந்த காலத்து இப்படி சொல்கிறதுக்காக இன்ஷா அல்லா செய்யணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எந்த காலம் செய்ய போகிறீங்கம்மா? எப்போ சார் செய்ய போகிறீங்க? சும்மா இன்ஷா அல்லா சொல்லிட்டா காரணம் எடுத்தோம்மா? நீங்கள் எப்போ வேலை ஆரம்பிக்க போகிறீங்க? இப்போ அல்லாவை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். அதுக்கு இஸ்லாத்தை பேசிட்டு உங்களுக்கு எப்படி ஒருத்தர் இஸ்லாம் உடைய முடியும் பேசிட்டேன். அதையும் பார்த்துக்கணும். சொன்ன கேள்வி 3 கேள்வி சொன்ன எழுதிட்டீங்கல்ல, 3க்கும் பதில் எதிர்பார்த்துருக்குறேன். ப்ளஸ் அல்லாஹ் பற்றி நான் சொன்ன மாதிரி ரசூலை பற்றி சொன்னேன். ரசூலை பற்றி சொல்லணும், உண்மை விஷயங்களை சொல்லணும். அவ்வளோ குரான்லேருந்து எடுக்கணும். அவ்வளோ குரான். அந்த புத்தகத்தை பார்த்தேன், இந்த புத்தகத்தை பார்த்தேன், புகாரி புக்கை பார்த்தேன், அந்த பக்கம் பேசாதீங்க. என்கிட்ட வேணாம், அதெல்லாம் உங்களை வச்சுக்கோங்க. குரானில் அவ்வளோ விஷயம், 100கணக்கான விஷயங்கள் இந்த குரானில் போடப்பட்டிருக்கின்றது. எடுத்துருங்க. நீ என்னதான் செய்யணும்னு பார்க்க. நான் சொல்கிறேன்ப்பா, நான் இருக்கிற வரை என் உயிர் இருக்கிற வரையும் சொல்லிட்டுக்கிறேன்ப்பா. அவ்வளோதான்ப்பா நான் சொல்ல முடியும். நல்ல விஷயம் சொல்கிறேன்ப்பா, நல்ல விஷயங்களை நான் சொல்கிறேன். 6ல் 122 நினைக்கிறேன், மறந்து போச்சு எனக்கு படித்தது. 6ல் 1, 2, 2 இன்விசிபிள் பெருசாக நீங்கள் ஆயிடணும். கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிடணும் மக்கள் முன்னால். செஞ்சு காட்டுறேன். நீங்கள் அதை அப்படியே வாழணும். நீங்கள் ஒரு கால் இருக்கிற என் வீட்டில் விட்டு உங்கள் மனைவி பிள்ளைங்க மட்டும் தெரியும் யாருன்னு. வெளியே தெருவில் போயிட்டா அவங்க யாரும் பார்க்க முடியாது.
அந்த மாதிரி சக்தி கொடுத்துறான் உங்களுக்கு, சக்தி கொடுத்துறான்ப்பா. இந்த மாதிரி அவங்க போயிடலாம். நல்லா பார்க்க முடியாத என்ன போட்டிருக்க சிஸ்டர் 122 மரணம் அடைந்த இப்போ 6ல் 122 தான் எடுத்துக்கிறங்கம்மா. எடுத்து தம்பி தம்பியாக எடுத்துக்கிறங்கப்பா. அது ஒரு விஷயம் சொல்கிறான். அந்த விஷயம் என்னன்னு நீங்களே யோசிச்சு பதில் சொல்ல வேண்டாம். என்னமா சொல்லுவீங்க நீங்கள்? படித்து பார்த்து வச்சு மனசு வச்சுக்கிறேன். நான் இன்விசிபிள் பர்சன் ஆயணும்னு சொல்கிறேன். வாழணும், நீங்கள் காட்டிக்கூடாது. அப்படிப்பட்ட மக்கள் குரான போடப்பட்டிருக்கிறது. மக்கள் குரான் போடப்பட்டிருக்கிறது. அது போராட்டாலும் அதான் அவங்க சொல்கிற விஷயம். அதான் இப்போ 127 6ல் 122 இப்போ நீங்கள் கேளுங்க. மரணம் அடைந்த ஒருவனை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம், இன்னும் அவனுக்கு ஓர் ஒளியையும் கொடுத்தோம். மரணம் அடைந்த ஒருவனை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். அவனுக்கு தன்னுடைய ஒளியை கொடுத்தான். அப்புறம் அதை கொண்டு அவன் மனிதர்களிடையே நடமாடுகிறான். அதை கொண்டு அவன் மனிதர்களிடையே நடமாடுகின்றான். இப்பொழுது எத்தனை மனிதர்கள் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறாங்களோ தெரியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், இறந்த ஒருவனை எழுப்பி அவனுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி அவனுக்கு தன் ஒளியை கொடுத்து அவன் மனிதர்களிடையே நடமாடுகின்றான். போய்க்கொண்டு வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றான். அவன் யார்? இறந்து போன மனிதன். மற்றொருவன் இருள்களில் சிக்கி கிடக்கிறான். மற்றவன் இருள்களில் காஃபிரா இறந்து போனவன் சிக்கி இருட்டில் கிடக்கிறான். அதை விட்டு அவன் வெளியேறவே முடியாது. அந்த இருட்டை விட்டு அவன் வெளியேறவே முடியாது. இப்போ உங்களை சொல்லிட்டேன், அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை பார்க்க முடியாது. அந்த பிரகாசத்தை உங்களுக்கு தந்துட்டா உங்களையும் பார்க்க முடியாது. அல்லாஹ் தூய்மையானவன். தூய்மை என்ன விஷயத்தை பார்க்க முடியாது. அந்த தூய்மை அவனே ஏற்படுத்துகிறான். நான் தூய்மை ஆக்கிறேன்னு சொல்கிறான். உங்களுக்கு தூய்மை ஆகிட்டா உங்களை அவன் பார்க்க முடியாது. அந்த மாதிரி வாழணும் தம்பி, அந்த மாதிரி வாழணும். எதுக்கு உங்கள் உடம்பை காட்டி உலகத்தை காட்டுக்கிறீங்க? என்ன மாதிரி பாக்கியானது விஷயம் தெரியுமாது? அப்புறம் அதை விட்டு அவன் வெளியேறவே முடியாது. இவ்விருவரும் சமமாவாரா? இந்த 2 பேரும் சமமாவீங்களா? இந்த குரான் என்னன்னு தெரியாது, அல்லாஹ் பற்றி ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அல்லாஹ் பின்பற்ற சொன்னால் டோட்டலாக மறந்தாச்சு. எப்படி நீங்கள் அவனும் சேர்ந்துட்டீங்க, அது காஃபில் சேர்ந்தாச்சு. 2 சமமாக ஆன பிரிச்சை காட்டான். 2 சமமாகலாம். அல்லாஹ் பின்பற்றி நடப்பவனும் அல்லாஹை பின்பற்றி நடக்காதவனும் சமமாகங்களா? நீங்கள் எந்த வழியில் சேர போகிறீங்க? அல்லாஹ் பிரகாசத்தையும் தூய்மை அடைந்து இந்த நடக்க போகிறீங்களா? இல்லை, தேவையில்லை. உலகத்தை வாழ்க்கை நஜீஸ் வாழ்க்கையை வாழ்ந்து நஜீஸாக வாழ போகிற முடிவு பண்ண போகிறீங்களா? முடிவெடுத்து நீங்கள் முடிவெடுத்துக்கிறீங்கப்பா. என்ன சொல்லு, கண்ணு உதாரணத்துக்கு காட்டிட்டேன். 6ல் 122 முடிச்சாருதான். இவ்வாறே நிராகரிப்பவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அளவாக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு நிராகரிப்பவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள். இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கள, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? குடும்பம் தான், குடும்ப வேலை தான், குடும்ப பிரச்சனை தான், பணம் தான், பணம் சம்பாதிக்கணும், பணம். இதே தொழில் தான், இதே எண்ணம் தான். இவ்வாறே இந்த மாதிரி அலைந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு அல்லாஹ் தன் வசனங்களை விவரிக்கின்றான், உதாரணம் கூறுகின்றான். என்னைக்கா இந்த ஆயத்தை படிச்சேன்னு இந்த மாதிரி சொல்கிறான் ஆண்டவன். இப்போ புரியறதுக்கு இப்போ நான் குரான் இப்போ அல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு செகண்ட் சொன்னேன். குரான் அல்லாஹ் சொன்னேன், இதை புரிஞ்சால நீங்கள் அல்லாஹ் பின்பற்ற போகிறீங்க. அல்லாஹ் பின்பற்ற பிறகு தான் உங்களுக்கு அல்லாஹ் ஒளியை தர போகிறான். இந்த உயிர் இருக்கும்போதே ஒளியை வாங்கணுமா? இறந்து போன எழுப்பி உயிரை கொடுத்து ஒளியை கொடுத்து நடக்க வைக்கிறானே. அந்த மாதிரிலாம் பாரு சொல்லிட்டானே. காஃபிர்களுக்கு முஸ்லீம்களுக்கு உள்ள வித்தியாசம் காட்டுறானே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி அப்புறங்கள 6:122 பிரகாரம் அந்த மனிதன் மாதிரி வர ஆசையே இல்லை உங்களுக்கு. எவ்வளோ விஷயம் இதுக்குள்ள பார்த்தீங்களா? செய்ய வேண்டிய விஷயம், காரியங்கள் அவ்வளோ வேஸ்ட். இப்போ லைஃபே வேஸ்ட்டாக இருக்கு பாருங்களப்பா. என்ன செய்ய இத்தனை வருஷம் இன்றைக்கி நம்ம பிறந்ததுலேருந்து இன்றைக்கி ஒவ்வொரு ஆணுக்கும் என்ன செஞ்சீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளோ வீணாக தான் வாழ்க்கை போச்சு.
இன்னைக்கு வீணாக்கிட்டீங்க, வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் வீணாக்கி குழந்தைல இன்னைக்கு ஒவ்வொருத்தங்க உட்காந்துருக்கிற 5 பேர் 6 பேர் இல்லை, அவ்வளோ பேர் வாழ்க்கை 5 பேர் ரெஸ்ட் வெட்டிங்கல்ல. இவ்வளோ விஷயம் கஷ்டப்பட்டு ஒருத்தர் எழுதி தர்றேன். அப்போ நம்மளும் இந்த மாதிரியாவது ஓதுவாங்க. இதோட மேலே வாங்க, அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்மளும் விஷயத்தை எழுதி வச்சு இதில் முன்னிப்பாக கவனித்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு குர்ஆன் கைமா இருக்கிற வாழ்க்கை அமைச்சுக்கணும்னா எதுக்கு சொல்கிறோம்ப்பா? அந்த அல்ல எதுக்கு சொல்கிறான்? பின்பற்றுங்க எதுக்கு அடிச்சுக்கிறாங்க? நாளைக்கு நரகண்டா அவனுக்கு பின்பற்றாம போன நரகண்டா அவனுக்கு அவனை சொல்லி காட்டுறான். அப்போ கூட யாரும் பயம் இல்லை. பார்த்துக்குங்கப்பா பெண்களே, நீங்களும் பார்த்துக்கிறங்க. நீங்களும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் எடுத்துக்கொண்டால் ஆண்களும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் விஷயத்தில் தனிமைப்படுத்தாமல் நீங்கள் தனிமையான இறைவனை நீங்கள் சந்திக்க முடியாது, அவன் பின்பற்ற முடியாது. ஒன்றாச்சா பையன் சொல்றா ஒன்னே ஒன்று. இப்போ இதை பார்த்துட்டீங்களாப்பா நீங்கள்? நான் கடைசியாக கடனை பார்த்துக்கிறேங்க. இண்டிபெண்ட்டாக நீங்கள் டிசிஷன் எடுக்கணும், தீர்மானிக்க. ஒவ்வொரு விஷயம் நீங்களே அல்லாஹ்வை கேட்டு விஷயத்தை கேட்டு தீர்மானிக்கணும். ஆமாம், சுதந்திரமாக இருக்கணும். ஆணு பெண்ணு சுதந்திரமாக இருக்கணும். எந்த ஆணையும் பெண்கள் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க குர்ஆன் விஷயம் தள்ளிடக்கூடாது. எந்த ஆணும் பெண்கள் குர்ஆன் விஷயம் தள்ளிடக்கூடாது. நீ என்ன ஓதிட்டு இருக்கிற, இப்படி பண்ணுற அப்படி பண்ண கேட்கக்கூடாது. உங்களுக்கு ரைட்டே கிடையாது. குர்ஆன் எடுத்துட்டாங்க, அவங்க அல்லாஹ்வில் போயிட்டாங்க. யாரும் யாரையும் எது குறை கூறவோ அல்லது கோவப்படவோ அது நீங்கள் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற பேச்சே கிடையாது. குர்ஆன் கையமாக இருக்க ஆண்களை பெண்களை மற்ற எவரும் எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவ்வளோ புரிஞ்சுக்கிறது. ஓதுறவனை கேள்வி பண்ணாதீங்க. என்ன பெருசாக குறை ஓதிட்டு அப்படியே பொம்பளையை பார்த்து கேள்வி பண்ணுறாதீங்க. பொம்பளை ஆம்பளை பார்த்து கேள்வி பண்ண வேண்டாம். இதை என்ன மறந்துடுங்க. அவங்க குர்ஆன் எடுத்துட்டாங்க, உடனே மதிப்பு கொடுங்க. குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. பண்ணுங்க. குர்ஆனை ஓத பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்குறீங்க. இவ்வளோ விஷயம் உங்களுக்கு காட்டிட்டேன், எழுதி காட்டிட்டேன், பேசி காட்டிட்டேன். எழுதி எல்லாம் பேப்பர் நான் போய் போட்டுக்கிறேன். என் பேப்பர் என்ன எழுதி என்ன பண்ணுறது? பேப்பர் எல்லாம் போய் போட்டாச்சு. இன்னும் 6000 விஷயங்கள் இருக்கின்றன. அது உயிர் இருந்தால் அவங்க அதை எல்லாம் சொல்கிறேன். இல்லை நீங்களே ஒதுக்க வேண்டிய எல்லாத்தையும். சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி ஒன்று, அடுத்த வாரத்துக்கு ஒரு கேள்வி காட்டுறேன். அந்த கேள்வி பதில் சொல்லுங்க. இது இல்லாமல் ஓத முடியாது, தோண முடியாது. ஒவ்வொரு விஷயமும் மாதிரி அது இல்லாமல் இதை செய்ய முடியாது. எது நோட் புக் எடுத்துக்கிறங்க, சொல்கிறேன், எழுதிக்கிறங்க. இந்த இதாக கேள்வி எழுதிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பார்த்துக்கங்க. இரண்டாவது சூராவில் 3வது ஆயத்து, அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். எழுதிட்டீங்களா? சார், இப்போ இந்த விஷயம் குர்ஆன் ஆரம்பத்தில் முதல் பேஜில் உள்ளது 6 ஆயத்துக்கு அப்புறம் இது ஆரம்பமாயிருக்கு. 2வது பக்கத்திலேயே இருக்கின்றது. இன்னைக்கு வரை அது ஏற்று பார்க்க. ஃபர்ஸ்ட் பேஜ் உள்ள 6 ஆயத்து போயிடுச்சு. அது எல்லாம் சொல்லி காட்டின எல்லாம் போயிடுச்சு. அது வீணா போயிடுச்சு. இப்போ 2வது பேஜ், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அர்த்தம் புரியுதா? இருக்கு சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க? மறைவானவற்றை என்ன மறைஞ்சிருக்குது? அதுக்கு அல்லாஹ் மறைஞ்சிட்டு உட்காந்துக்கிறான். அவங்க நம்பிக்கை தப்பா பேசு. மறைவானவற்றை அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற எல்லா பொருள்களும் விஷயங்களும் இதில் இருக்குது. அந்த வார்த்தையில் ஒன்று மறைவானது அல்லாஹ் மறைஞ்சு உட்காந்துக்கிறான் பேசுகிற தப்பா பேசுகிறாங்க. புரிஞ்சுக்கிறீங்க விஷயத்தை புரிஞ்சுங்க. மறைவானவற்றை
மீது நம்பிக்கை கொள்வார்கள். இது இல்லாமல் நீ ஓத முடியாது, இது இல்லாமல் நீ குரான் ஃபாலோ பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் தெரியாமல் நீ குரான் தொடவே முடியாது. அதை சொல்லியிருக்கேன். இது என்ன இன்னைக்கு தெரியல, அப்படி போயிடுச்சு. அது தொடர்றதே கிடையாது, பார்க்குறதே கிடையாது. எவ்வளோ முக்கியமாக அதான் தலையெழுத்து, அதான்டா மனிதனே, தலையெழுத்து அதான்டா. இந்த குரானுக்கே தலை அதான்டா மனுஷனே, புரிஞ்சுக்க பதில்லை. இந்த குரானுக்கு தலை எதுன்னு கேட்டால் மறைவாக நம்பிக்கொள்வார்கள். குரானை பின்பற்றுவன், குரானை பலமாக பற்றி பிடித்துக்கொள்ள சொன்னேன்னு, அந்த குரானை பலமாக பற்றி பிடித்துக் கொள்வன். ஏன்டா இந்த தலை தான் ஹெட். அப்பேற்பட்ட விஷயம் அது. அந்த பலமாக மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். எதை தொட்டாலும் பார்த்தீங்க, எப்படி போது பார்த்தீங்களா? எதை உங்களால் புரிஞ்சிக்க முடியல இன்னைக்கு? எந்த விஷயம் இப்போ சொன்ன விஷயம் எதுவுமே இதையும் கண்ணை பார்க்கலையே, ஓதலையே. சார் இப்போ உங்களுக்கு பெரிய விஷயம் குரான் ஃபுல்லாக இறங்கிட்டேன் உங்களுக்கு. நான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயம் சொன்ன அவசியங்கள் மற்றெல்லாம் சொல்ல தேவையில்லை. எது முக்கியமாக சொல்லிட்டேன். அது இல்லாமல் குரான் முடியாதுன்னு எல்லாம் ரசூலுக்கு எப்படி நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், அதுக்கு செய்ய வேண்டிய மந்திரம் அந்த 33 21 தான் மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்கள் செஞ்சாதான் ரசூலை யார் நல்லா காட்டும் அவங்களுக்கு. இதான் ரசூல் பார்த்துக்கப்பா, பேசிக்க, என்ன செஞ்சாரோ அதே மாதிரி நீங்கள் செய்யும் சொல்லிட்டு. அதுக்கு வந்து என்னை தெரிஞ்சிருக்கேன், நீ என்னை ஃபாலோ பண்ண முதல்ல, என்னை பின்பற்றணும். அதுக்கு முந்தைய என்னை அதை முடிச்சிக்க முதல்ல. கதை முடிஞ்சிருச்சு, ஒன்னால் முடியாது, உன் கதை முடிந்து விட்டது. தப்பிக்க முடியுமா? முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா. எந்த விஷயத்துல யாருக்கும் மரணம் வரலாம். அது வருவதற்கு முன்னர் இந்த ஒளிமிக்க பாக்கியமுள்ள குரானை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பணிவான கட்டளை, அல்லாஹ்வுடைய அன்பான கட்டளை ரசூல் முஹம்மது மூலமாக உங்களுக்கு மனிதர்களுக்கு. இன்னைக்கு தான் கண்ணால் பார்க்குறீங்கம்மா எல்லாரும். என்னப்பா தாய்மார்களே, இன்னைக்கு தான் பார்க்குறீங்க. என்ன செய்ய போறீங்க? இப்போ நீங்கள் இறங்கிறீங்க, வேகமா கோதம் இறங்கிறீங்க, செஞ்சு திருன்னு இறங்க போறீங்களா? அதான முடியாது. ஏன்னா ஷைத்தானோட கட்டுப்பாடு நீங்கள் இருக்கிறீங்க. ஷைத்தானோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி ஷைத்தான் விட்டு வெளியே தள்ளி போட்டு குதிச்சுட்டு குழத்துருங்க? நீங்கள் அவ்வளோ தைரியம் இருக்குதா உங்களுக்கு? ஷைத்தான் அடிச்சு எடுத்து நான் எடுக்க வருது தைரியம் இருக்குதா? கேட்குறேன், சொல்லுங்க பாப்பா, தைரியம் இருக்குதா? இல்லையே, முடியாத. அவன் பார்த்தான்ட்டு இருக்கிறான். நீ என்ன செய்ய பார்த்துக்கலாம் நிற்கிறான். அவன் நிற்கிறான். இல்லைப்பா, நான் உனக்கே சன்ன அடைஞ்சேன்னு செய்தான் காலில் எல்லாம் உழுந்து, உலக மக்கள் கூட அவன் காலில் உளுந்து கிடக்கின்றது. குரானோ இப்படி சொல்லி கொண்டிருக்கின்றது. குரான் தனியாக கிடக்கின்றது. மனிதர்கள் அல்லாஹ் விரோதமாக கிடக்கின்றார்கள். எங்கே நீங்கள் குரானை இந்தமா இருக்கும் பட்சத்தில் குரான் எங்கே தொடுவது, எங்கே திறப்பது, எங்கே ஓதுவது? சரிப்பா, சரி, உங்களுக்காக பாருங்க, கற்றுன்னு கத்தியாச்சு. அவ்வளவு நன்மையான விஷயங்களையா பேசியாச்சு, கத்தியாச்சு. யார் மனசுல இறங்குச்சோ, யாருக்கு பயம் உண்டானுச்சோ எனக்கு தெரியாது. இதான் வேணும், இதான் என்னுடைய வாழ்க்கை, இதான் என் உயிர், இது விட்டா நாசம் போயிடுவேன் எவன் ஒருத்தன் பயந்து எடுத்துக்கொண்டானோ அவன் நிச்சயமாக அந்த வழியை காட்டுவேன் என்று சொல்லுகின்றான். எப்பேற்பட்ட இறைவன் ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை நீங்கள் பின்பற்றுங்கள், சொல்லப்பட்ட விஷயங்களை பின்பற்றுங்கள், இதுதான் ரசூலும் பின்பற்றுகிறார், நீங்களும் பின்பற்றுங்கள் என்று கூறி புத்தகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். ரசூல் இதுதான் பின்பற்றினார். இப்போ 43 43 எடுங்கம்மா. 43 40 ஃபஸ்ட் சம்சிக்
பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். பில்லசி ஊஹிய இலைக்க, வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதை நீ பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். நிச்சயமா நீர் ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர். எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ் ரசூலை பார்த்து. வஹி மூலமாக உமக்கு அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். இதான் உன்னுடைய வாழ்க்கை, இதான் உன்னுடைய தலைவிதி. இதை செய்வதுதான் உன்னுடைய சுன்னத், டியூட்டி, ஃபர்ஸ். செய்யுங்க சொல்ற. நிச்சயமானே ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்ற இந்த குர்ஆனை எவன் பலமாக பற்றி பிடித்துக் கொண்டான் என்ற எவன் சொல்ற ஒவ்வொரு ஆயத்தையும் சொல்லிய பிரகாரம் எவன் தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டானோ அதன்படி நடக்கின்றானோ நிச்சயமாக அவன் ஸிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றான், என்னுடைய வழியில் இருக்கின்றான். இது தனி விஷயம். எது தனி விஷயம்? அல்லாஹ் ஃபாலோ பண்றது தனி விஷயம். அவனுக்கு வழி ஒன்று இருக்குது, அந்த வழி பின்பற்றது தனி விஷயம். புரிஞ்சுக்கணும். முதல்ல அல்லாஹ் கொடுத்த குர்ஆனை பின்பற்றுவது ஒரு விஷயம், அல்லாஹ்வை பின்பற்றுவது இரண்டாவது விஷயம். அல்லாஹ்வுக்கு ஒரு வழி இருக்கிறது, முஸ்தகீம் வழி இருக்கிறது, அந்த முஸ்தகீமை பின்பற்று அதில் இருப்பது மூன்றாவது விஷயம். மூணு ஒன்னா ஜெயிச்சல, மூணு தனித்தனி விஷயம். என்ன சொல்ல புரிஞ்சதை சொல்ல புரிஞ்சதா அவனுக்கு? இப்போ அதுக்கு இப்போ பார்த்துறீங்களா? இது அடுத்த 43 43 படிக்கமா தமிழ்ல. நபியே, உமக்கு வஹி அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். நிச்சயமாக நீர் ஸிராத்தல் முஸ்தகீமின் மீதே இருக்கின்றீர். இப்போ நபியை பின்பற்றுவாங்க, ஸிராத்தல் முஸ்தகீம் இருக்கிறாங்க. நம்ம நபி யாருன்னு தெரியாது. அடுத்த 40 அடுத்த ஆயத்து அப்படிங்க. நிச்சயமாக இது உமக்கும் உம் சமூகத்தாருக்கும் ஜிகிராக இருக்கிறது, நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நிச்சயமா அடுத்த இது வஹீம் அறிவிக்கப்பட்டது ஜிக்ராகும். குர்ஆனும் தெரியாது, வஹீம் அறிவிக்க விஷயம் தெரியாது, அறிவிக்கப்பட்ட விஷயம் ஜிக்ராகும். ஜிக்ரும் தெரியாது, ஜிக்ராகும். நிச்சயமா இது உமக்கும். நல்லா புரியுங்க, இது ஜிக்ர் உமக்கும். நீ எந்த சமுதாயத்துக்கு அரபிய மக்கள் அனுப்பிட்டு அது அரபிய மக்களுக்கும், இது உமக்கும் உமது சமுதாயத்திற்கு உங்கள் மக்களுக்கும். நிச்சயமாக கியாமத்து நாள் அன்று கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் அன்று நான் இதை பற்றி விசாரிப்பேன். ஜிக்ர் செய்தாயா? ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆன் ஆயத்துக்களை ஜிக்ர் செய்தாயா என்று வினாப்படும், கேள்வி கேட்கப்படும். அப்போ இன்னைக்கு ஜிக்ர் தெரியாது. அப்ப நாளை கேள்வி கேட்ட என்ன சொல்லுவீங்க? பாத்தீங்களா எப்படி போது? பாத்தீங்களா? வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதை பலமா பற்றி பிடித்துக் கொள்ளும். நிச்சயமா இது அறிவிக்கப்பட்ட விஷயம் ஜிக்ராகும். இது உமக்கும் உம்முடைய சமுதாயத்திற்கும். ஆக நீனும் ஜிக்ர் செய்யணும், மக்களும் ஜிக்ர் செய்யணும். இதை பற்றி நாளை நான் விசாரணை செய்வேன், விசாரிப்பேன். ஏன் ஜிக்ர் செய்யவில்லை, ஏன் குர்ஆன் ஓதிருக்கிறது விசாரிப்பேன் என்று பேசுகிறார். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. சும்மா பேசுறேன். இன்னைக்கு நேற்று ஓதிட்டு எனக்கு பேசுறேன். 40 வருஷங்கள், 40 years வருஷம் ஓதிட்டு ஒன்று பேசுறேன். சும்மா பேசல. போதுங்கம்மா, நான் சொல்ல முடியும். போதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல தருணம், நல்ல வழியை ஏற்படுத்தணும். இந்த உட்கார்ந்து ஆசையோடு கேட்குது. உலகத்திலேயே உலகமே இந்த விட்டுருச்சுப்பா. நீங்கள் 5 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் தான் ஆண்டவங்களை காப்பாற்றணும். அதான் நான் தான் கேட்குறேன். அல்ல கேட்குறேன், அவங்க சொல்ல கேட்டுக்கிறேன். இந்த வர்றவங்களையாவது நீ தயவுசெய்து அவங்களுக்கு நீ நேரடியை காட்டி அவங்கள நிறைய நேரத்தில் காப்பாற்றியாலான்னு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு 5 பேர் கேட்டுருக்கு. எத்தனை எனக்கு தெரியல. உட்காந்து இந்த உட்காந்துருக்கவங்களுக்கு நான் நிச்சயம் அல்லாட்ட ராவு போல கேட்குறேன்ப்பா, உங்களுக்காக கேட்டுக்கிறேன்ப்பா. நீங்கள் என்ன செய்ய தெரியாது. உங்கள் ஆசையோடு சொல்லித்தர்றேன். ஒரு விஷயம் இருக்கு.
வேறு ஏதாவது சொல்ல முடியுதாம்மா? இதான் குரானே. அப்புறம் குரானை வளம் பற்றி பிடித்துதான் சொல்லப்பட்ட விஷயம் அனைத்தும் நீங்கள் செய்யணும்ப்பா. அது செஞ்சாதான் உங்கள் இறைவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். எப்பேற்பட்ட இறைவன் ஒவ்வொரு விஷயத்துலையும் அல்லாஹ்வும் ரசூலும் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாஹ்வும் ரசூலும் நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கையும் நிறைஞ்சிருக்கின்றது. ரசூலை விட நபி இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கை சரித்திரம், அவருடைய வாழ்க்கை நிறைஞ்சிருக்குது. ஒவ்வொரு ஆயத்திலும் நிறைஞ்சிருக்கு, ஒவ்வொரு ஆயத்திலும் நிறைஞ்சிருக்கு. அது தனி விஷயம். அது எப்போ நான் உங்களுக்கு சொல்றது? இப்ராஹிம் தனி விஷயமாச்சு. இப்ராஹிம் வாழ்க்கை தெரியாம அடுத்த ஒரு குண்டத்தை போடுறேன், அதை வாங்கிக்கிறங்க. இப்ராஹிமுடைய வாழ்க்கை சரித்திரம், இப்ராஹிமுடைய வழிமுறையை தெரியாதவன் குர்ஆனை தொடவே முடியாது. அவன்தான் அவரை உங்களுக்கு மனிதர்களுக்கு இமாமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். உங்களுடைய இமாம் நபி இப்ராஹிம். அதை புரிஞ்சுக்கிறது. சாதாரண நாள் நினைச்சு இப்ராஹிம் சாதாரண நினைச்சுக்காதீங்க. நீ அவரை தெரியாம குர்ஆன் புரியாது உனக்கு. அவரை தெரிஞ்சுதான் நீ நபி முஹம்மது தெரிய முடியும். நீ அவரை தெரிஞ்சுக்கிட்டாதான் அல்லாஹ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ராஹிம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவர் எப்படி வாழ்ந்தார் என்று நீங்கள் அறிந்து கொண்ட பின்னர் தான் உங்களுக்கு அல்லாஹை நன்றாக தெரியும், இந்த குர்ஆனை நன்றாக தெரியும், முஹம்மது நபியையும் நன்றாக தெரியும். அந்த இப்ராஹிம் நபியை பற்றி என்னை சொல்ல போறேன்னு தெரியாது. அது தனி விஷயம். அதை பேச ஆரம்பிச்சா நான் ஒரு 2 வருஷமா பேசுறேன். ஒவ்வொரு ஆயத்திலையும் இப்ராஹிம் இருப்பா, ஒவ்வொரு ஆயத்திலையும் இப்ராஹிம் இருக்கின்றார். உங்களுக்கு இப்ராஹிம் விஷயம் வேணும் என்றால் அடுத்த வாரமே நான் சொல்றது ரெடி. நீங்க ஒன்று இதுலயே ஒன்று தேர்ச்சி பெறக்காம ஏதாவது தெரிஞ்சு குர்ஆனை ஓதவே இல்லையே, ஓதாமல் குர்ஆன் இப்ராஹிமுடைய தூய்மையாவது வழியை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் எதுலையுமே நாட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லையா, என்ன பண்ணுறது? சரி மக்களே, ஆண்களும் பெண்களும் சொல்கிறேன், இன்னும் அவங்க ஓதுங்கப்பா. கொஞ்சம் மனசு அதை தாழ்த்தி அதை உற்று கவனித்து என்னதான் ஆண்டவன் சொல்கிறான், நம்ம என்னதான் செஞ்சிட்ருக்குறோம், அந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு ஓதுங்கம்மா. ஓதுங்க சார் டைமார்களே, ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அனுமதி கொண்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். பிஸ்மில்லாஹி ஹஸ்புனல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.